ஹரே கிருஷ்ணா, வணக்கம். மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானின் ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்ம ஆரம்பிச்சோம் இந்த நிகழ்ச்சி. குரு கிருஷ்ணருடைய கருணை, வைஷ்ணவர்களுடைய கருணையால தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இதுக்கு. நீங்க தொடர்ந்து பொறுமையா விஷயங்களை கேட்டுட்டு இருக்கீங்க, கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் நிறைய பக்தர்கள் ஊக்கம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தகுதி இல்லை அப்படின்னாலுமே இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரமும் தொடர்ந்து கிருஷ்ணருடைய லீலைகளை பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவித்து ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவின் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं भंगुं लंघयते गिरिं यत्कृपातम् अहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्. ஸோ கிட்டத்தட்ட 43 கதைகள் இந்த புத்தகத்திலிருந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை பார்த்துட்டு அந்த கதைக்குள்ள ஏதாவது ஒரு தத்துவ ரீதியான விஷயத்தை எடுத்துட்டு அதை ஆழமா நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அதை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிருஷ்ணருடைய அத்தியாயம், அந்த அத்தியாயத்துடைய கதையும் பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கிருஷ்ணருடைய பிறந்த நாள், அவதார நாள். பிறந்த நாள் சொல்ல மாட்டோம், சொன்னாலும் தவறு கிடையாது. பட் அவதாரம் அப்படின்னா மேல இருந்து கீழே இறங்கி வரார். நம்மள மாதிரி பிறக்கிறது கிடையாது, பகவானுக்கு பிறப்பில்லை. இன்ஃபேக்ட் ஆத்மாவான நம்மளுக்கே பிறப்பு கிடையாது. ஆத்மாவான நம்மளே நித்தியமானவர்கள். பிறப்பு அப்படிங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான். ஸோ பகவானுக்கு ஏது பிறப்பு அப்போ? ஸோ பகவான் நித்தியமானவர், அதனாலதான் நம்மளும் நித்தியமானவங்க. ஸோ இப்போ கிருஷ்ணருடைய அவதார நாள் திங்கட்கிழமை. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், இது வரைக்கும் பார்த்த எல்லா அத்தியாயங்களுடைய ஒரு கண்ணோட்டம், அந்தந்த அத்தியாயத்துல டிஸ்கஸ் பண்ண முக்கியமான கதைகளின் சுருக்கம், பிளஸ் அதுல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பிலாசபிக்கல் பாயிண்ட்டும் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணருடைய அணைப்பும் சரி, அவர் யாரையாவது அழிச்சாலும் சரி, ரெண்டுமே ஒரே பக்குவ விளைவை தான் கொடுக்கிறது. எத்தனையோ அசுரர்களை கிருஷ்ணர் அழிக்கிறார், அழிச்சாலுமே அவங்களுக்கு மோட்சம் தான் கொடுக்கிறார் கிருஷ்ணர். ஸோ அவர் யாராவது அணைச்சுக்கிட்டாலும் சரி, யாரையாச்சும் அழிச்சாலும் சரி, அஃப்கோர்ஸ் தேவர்கள் பக்தர்களுக்கு பக்தர்களுடைய இறுதி லட்சியமும் அசுரர்களுடைய இறுதி லட்சியமும் ஒன்றும் கிடையாது. இறுதி இலக்கு அவங்களுக்கு மோட்சம் கொடுத்தாலும் அது நிறைய தடவை அருவ சாய்ஜ்யா அப்படிங்கிற அந்த சாரூப்யா, சாலோக்கியா அப்படிங்கிற அந்த 5 விதமான மோட்சங்கள்ல பகவானோட ஒன்றா மர்ஜ் ஆகிறது, இணையிறது. அந்த ஒரு மோட்சத்தை தான் கிருஷ்ணர் கொடுக்கிறார். சில அசுரர்களுக்கு சாரூபியாவும் கொடுக்கிறார், அது அவருடைய விருப்பம், சொந்த சுதந்திரம். ஸோ அது பகவானுடைய காரணமற்ற கருணை. இன்னைக்கு நம்ம கம்சனுடைய அழிவு நம்ம பார்த்துருக்கணும். ஸோ கடைசியில டைம் இருந்தால் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா போன வாரம் நம்ம முஷ்டிகா, சாணுரா, குவலையா பீடா அந்த அத்தியாயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த
அத்தியாயம் நேரம் இருந்தா நம்ம கம்சனுடைய அழிவை நம்ம பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணர் 3 நாள்ல அவதரிக்க போறார் மதுரால. நம்மளுடைய ஜூம் கிளாஸ்ல இன்னைக்கு கம்சன் அழிக்க போறார், நம்ம பார்க்கலாம் அதே மதுரால. ஒவ்வொரு பக்தி வினோத தாக்கூரர் சைத்தன்ய சிக்ஷாமிருத்தத்திலையும் சரி, கிருஷ்ண சமீதா அப்படிங்கிற புத்தகத்திலையும் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு அசுரனுக்கும் ஒவ்வொரு தீய குணம், நிறைய தீய குணங்கள் இருக்கு, பட் ஒவ்வொரு அசுரனையுமே ஒவ்வொரு தீய குணத்தோட ஒப்பிட்டு அந்த அசுரனை கிருஷ்ணர் அழிக்கும் பொழுது அந்த தீய குணத்தையும் எடுக்கிறார் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அசுரனுக்கு எந்த தீய குணம், அதுவும் நேரம் இருந்தா நம்ம பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணரை வந்து நம்ம எப்படி அந்த அசுரர்களை அழிச்சாரோ, நம்ம ஹிருதயத்துக்குள்ள இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்மள வந்து அந்த கிருஷ்ண பக்தியை வளர விடாம, எப்படி விருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்தப்போ அவர் எந்த விதமான லீலைகளையுமே புரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அசுரர்கள் தாக்கினாங்களோ, நம்மள இந்த கெட்ட குணங்கள் தாக்குறது. ஸோ கிருஷ்ணருடைய தஞ்சத்தை எடுக்கும் பொழுது எப்படி கிருஷ்ணர் இந்த அசுரர்கள்லாம் அழிச்சாரோ, அதே மாதிரி கிருஷ்ணருடைய கருணையால அனைத்து விதமான கெட்ட குணங்களும் அழிக்கப்படும். ஸோ கிருஷ்ணருடைய பிறந்த நாளுக்கு அடுத்தது அப்கோர்ஸ் நடுராத்திரி பிறக்கிறார். ஸோ நடுராத்திரி உடனே பெருசா கொண்டாட முடியாது. ஸோ நந்த மகாராஜர் அடுத்த நாள் நந்த உற்சவம் அப்படிங்கிற அந்த விழா கொண்டாடுறார். ஸோ சத்திரியனுடைய குடும்பம், அவர் என்ன பண்றார், அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யறார். ஸோ கிருஷ்ணர் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்கிறார். ஸோ எங்க அப்பா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய பரிசுகளை எல்லாருக்கும் கொடுத்தாரு இல்லையா. ஸோ கிருஷ்ணர் அதே மாதிரி யோசிச்சார், ஓகே என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது பெரிய பரிசு, விலை மதிப்பில்லாத ஒரு பரிசை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பரிசை கொடுத்தார், ஸ்ரீல பிரபுபாதர். கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் ஸ்ரீல பிரபுபாதருடைய அவதார நாள். ஸ்ரீல பிரபுபாதரை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். ஸோ அவருடைய எல்லா பரிசுகள்ல இதுதானே சிறந்த பரிசா இருக்கும், வேற எந்த பரிசு ஈடாகும் சொல்லுங்க. ஸோ ஸ்ரீல பிரபுபாதருடைய அவதார நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள், கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள். இந்த வருஷம் குறிப்பா 125வது வருட பிறப்பு, பர்த் ஆனிவர்சரி. ஸோ வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட், ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம், ஸ்ரீல பிரபுபாதருடைய தஞ்சத்துல நம்ம இருக்கோம். ஸோ எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி பல விதத்துல கொண்டாடணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டுல வந்து நிறைய உணவு வகைகள், காரங்கள், இனிப்புகள், பல விதமான உணவு வகைகளை சமைச்சு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்திக்கு பல விதமான ஏற்பாடுகள், அலங்காரங்கள், அழகான பூ அலங்காரம், இந்த மாதிரி பல விதத்துல வந்து கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறதுக்கு திட்டங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சாரணம் செய்யணும். இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. அது செய்யும் பொழுது கிருஷ்ண ஜென்மாஷ்டமியுடைய உண்மையான திருவிழா பூர்த்தி அடைகிறது. ஸோ கிருஷ்ணருடைய பிறப்பு, பூமி தாய் முதல்ல என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை பல அசுர அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பூமி தாயால அந்த பாரத் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம பிரம்மா கிட்ட போய் வேண்டுறாங்க, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நீங்க தான் வந்து மக்களை காப்பாற்றணும், பூமியை எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பசுவின் வேடத்துல போயிட்டு பிரம்மா கிட்ட வேண்டுறாங்க. பிரம்மா உடனே எல்லா தேவர்களையும் அழிச்சுட்டு பார்க்கடலுக்கு போயிட்டு புருஷ சுக்தம், புருஷ சுக்த பாராயணம் பண்ணி பகவான் விஷ்ணுவுடைய தரிசனத்துக்காக வேண்டுறாங்க. பகவான் விஷ்ணு தோன்றி, வெகு விரைவில் நான் அவதரிக்க போகிறேன், எல்லா தேவர்களும் எது குலத்துல பிறக்கணும், என்னுடைய சேவையில் நீங்க எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி எல்லா தேவர்களுக்கும் கட்டளையிடுறார். ஸோ என்ன ஆகிறது, தேவகி வசுதேவருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிஞ்ச பிறகு கம்சன் தேவகி வசுதேவர் அழிச்சுண்டு வசுதேவர் வீட்டுக்கு விடணும் அப்படின்ட்டு போகும்பொழுது அசரரி கேட்கறது, தேவகியுடைய 8வது குழந்தை மூலமாக உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லி அந்த சப்தம் வருது. உடனே கம்சன் என்ன பண்றான், தேவகியை கொல்றதுக்கு தயாராயிடுறான். அசுரனுடைய குணம், தனக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா வேற எதையும் பார்க்கறது கிடையாது. உடனே வசுதேவர் தந்திரமா பேசி தேவகியுடைய உயிரை காப்பாத்துறாங்க. ஸோ தேவகியுடைய 8வது குழந்தையால தானே உங்களுக்கு ஆபத்து, தேவகியால ஆபத்து கிடையாது இல்லையா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க நான்
உங்களுக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்ற வாக்கு கொடுத்த உடனே கம்சனுக்கு வசுதேவருடைய நற்குணம், அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அதை ஏத்துக்கிறார். முதல் குழந்தை பிறந்த உடனே போய் கொடுக்குறார். கொடுத்த உடனே கம்சனுக்கு ஒரே ஆச்சரியம், நீ நல்லவன் அப்படின்றத நிரூபிச்சுட்டப்பா, பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த குழந்தைய வச்சுக்கோ, எனக்கு 8வது குழந்தைதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்துக்குள்ள நாரதர் என்ன பண்றார், திவ்யமான ஏற்பாடுகள். நாரதர் மகரிஷி, பகவானுடைய இச்சை, பகவானுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் நடப்பார். ஸோ பகவான் இன்னும் சீக்கிரமா வரணும், கம்சன் ஏதோ மனசு மாறிட்டா எத்தனையோ அசுரர்கள் அழிக்கணும், எத்தனையோ பக்தர்களை காக்கணும், இவ ஏதாவது மனசு மாறி நல்லவனா ஆயிட்டான், ஒருவேளை கிருஷ்ணர் வராம போயிட போறாரோ சொல்லி கிருஷ்ணர் சீக்கிரமா வர்றதுக்கு என்ன பண்றாரு, போய் குழப்பத்தை ஏற்படுத்துறார். பகவான் வந்து என்ன வேணா பண்ணலாம், முதல் அவதாரத்திலே கூட வரலாம், இல்ல 8 அப்படிங்கிறது எப்படி என்ற அப்படிங்கிறது இருக்கு, பின்னால இருந்து 8 என்னன்னா அப்ப 8வது முதல் குழந்தை தானே. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி கம்சனை குழப்பம் செய்து அந்த குழந்தையை கொல்றதுக்கு மனசை வந்து மாத்திடுறாரு. ஸோ உடனே வந்து கம்சன் அந்த குழந்தையை கொண்டுட்டு தேவகி வசுதேவ கைது செய்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைய பிறக்க கம்சன் அழிச்சுட்டே வரான் துரதிருஷ்டவசமா. தேவகியுடைய 6வது குழந்தை அதுவும் கொண்ட பிறகு 7வது குழந்தை பலராமர் அவதரிக்கிறார். ஸோ பலராம் ஜெயந்தி, பலராமருடைய அவதார திருநாள் போன வாரம் கொண்டாடினோம். ஸோ நம்மளும் பலராமருடைய லீலைகளை பத்தி போன வாரம் பேசியிருந்தோம். ஸோ பலராமர் முதல்ல வந்து கிருஷ்ணருடைய பிறப்புக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். போன தடவை சொன்ன பலராமருடைய கையில அந்த கலப்பு இருக்கும், அந்த கலப்பையை வச்சு என்ன பண்ணுவார், எல்லாருடைய இதயத்துல இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்யறார். அப்பதான் கிருஷ்ணர் அவதரிப்பார். ஸோ பலராமர் முதல்ல அங்க தோன்றி அனைத்து, பலராமர் எப்படியும் நம்மளுக்கு தெரியும், 7வது பிறந்த உடனே என்ன ஆகும், யோகமாயாவுடைய சக்தியால ரோஹிணிக்கு மாற்றப்படுறாங்க. ரோஹிணி நந்த மகாராஜரோட வீட்டுல இருக்காங்க. ஸோ எதுக்கு இங்க பிறந்து அங்க மாற்றணும், நேரடியாக அங்க பிறந்திருக்கலாமே. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு போறார். ஸோ அதனால முதல்ல பலராமர் ஆதி குருவுடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணர் அவதரிப்பார். ஸோ பலராமர் 7 நாளுக்கு முன்னால பிறக்கல. எத்தனை நாளைக்கு முன்னால பிறந்தார், 1 வருஷம் 7 நாள். 1 year 7 days, 1 வருஷத்துக்கு முன்னால பிறக்கிறார். ஸோ 7வது குழந்தை யோகமாயுடைய சக்தியால ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுறாங்க. ஸோ பலராமர் ரோஹிணிக்கு குழந்தையா பிறக்கிறாங்க. ஸோ இங்க வந்து ஜெயில இருக்கிற கம்சனுடைய ஆட்களுக்கு, கம்சனுக்கு என்ன தெரியுது, கர்ப்பம் கலைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது யோகமாயுடைய சக்தி. ஸோ கம்சனும் அப்படியே புரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ அடுத்த வருஷம் கிருஷ்ணர் தேவகியுடைய வயிற்றுல பகவான் அவதரிச்சார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஏன், உடனே தேவகியுடைய முகத்துல பிரகாசம், அந்த ஒளிவட்டம், அது மூலமாவே கம்சனுக்கும் புரிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் பகவான் வந்து உள்ள தோன்றிட்டார், எனக்கு ஆபத்து நெருங்கிருச்சு அப்படிங்கிறத கம்சனும் புரிஞ்சுக்கிறான். ஸோ 33 கோடி தேவர்களும் வந்து இங்க பார்க்கலாம், கர்ப்பத்துல இருக்கிற கிருஷ்ணருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. ஆச்சாரியர்கள் கிருஷ்ணர் எப்படி தேவகியுடைய உடல் கர்ப்பத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. முதல்ல வசுதேவருடைய மனசுல தோன்றி, அப்புறம் வசுதேவருடைய மனசுல இருந்து தேவகியுடைய மனசுக்கு மாற்றப்பட்டு கிருஷ்ணர் அவதரிக்க போறார். ஸோ இதுக்குமே வந்து நிறைய உள்ளர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த அத்தியாயங்கள்ல பேசியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே சுருக்கமா தான் பார்க்க போறோம். எல்லா தேவர்களும் தினசரி வந்து பிரார்த்தனை செலுத்திட்டு திரும்ப அவங்களுடைய இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ 3வது அத்தியாயம் கிருஷ்ணருடைய பிறப்பு, அட்வென்ட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அஜோபிசன் அவ்யே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. கீதையில கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய சொந்த மாயையால நான் அவதரிக்கிறேன். நம்ம எல்லாம் பிறக்கிறோம் அப்படின்னா பகவானுடைய பிறப்புக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் கொஞ்சம் கூட சமம் கிடையாது. நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கர்ம வினை காரணம். ஆனா பகவான் பிறக்கிறாருன்னா அவருடைய சொந்த இச்சை தான் காரணம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். என்னுடைய சொந்த விருப்பத்தால, என்னுடைய அந்தரங்க சக்தி, என்னுடைய யோகமாய சக்தியால நான் அவதரிக்கிறேன், எனக்கும் கர்மத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்றார். தி அன்பார்ன் இஸ் பார்ன், பிறப்பற்றவர் பிறக்கிறார். பகவானுடைய பிறப்பு ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம நாயிதி மாமேதி. சோ அர்ஜுனா, 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றார், என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் எவன் ஒருவன் திவ்யமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ
அப்பவே அவனுக்கு மோட்சம்ன்றார். பிறப்பற்றவர் பிறக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டா நம்மளுக்கு பிறப்பு கிடையாது. எவ்வளவு எளிமை பாருங்க. பிறப்பற்ற பகவான் பிறக்கும் பொழுது அது விசேஷமானது. இப்போ கிருஷ்ணனுடைய எல்லா லீலைகளும் அப்படிதான். யசோதாமா வந்து கிருஷ்ணரை கட்டி போடுறாங்க. எப்படி கிருஷ்ணர் கட்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தாமோதர லீலை, கிருஷ்ணர் யசோதாமா எப்படி கிருஷ்ணரை கட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கட்டுண்ட நிலை விடுபடும், அனைத்து கட்டுகளும் அவிழ்க்கப்படும். அதுதான் பகவானுடைய பெருமை. அவருடைய பிறப்பை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிறக்க தேவையில்லை. பூத்தனை கிட்ட எப்படி பால் குடிச்சார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா நம்ம அடுத்த பிறவி பிறந்து பால் குடிக்கணும் அவசியம் இல்லை, அம்மாவுடைய மார்புல இருந்து. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த லீலைகள், திவ்யமான லீலைகள் என்னுடைய சொந்த சக்தியால, என்னுடைய விருப்பத்தால, என்னுடைய ஏற்பாடுகளால நான் அவதரிக்கிறேன், என்னுடைய செயல்பாட்டுகள் செய்கிறேன். கிருஷ்ணலீலையை தெளிவா அதை புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு இந்த சாபம் வந்தது, அதனால அவர் வந்தாரு, இந்த கஷ்டப்பட்டாரு, அதை கஷ்டப்பட்டாரு அப்படின்னா திரௌபதி இல்லைன்னா குந்தி வந்து சபிச்சாங்க. அந்த காந்தாரி கிருஷ்ணரை சபிச்சாங்க, அதனாலதான் வந்து கிருஷ்ணர் இந்த கஷ்டப்பட்டார். இந்த விஷயங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. பகவான் தன்னுடைய சொந்த விருப்பத்தால, சொந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவதரிச்சு தன்னுடைய லீலைகளை செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா கிருஷ்ணருடைய லீலைகளை தெளிவா புரிஞ்சுக்கலாம். எப்படி அவர் ராச நடனம் செய்தார், எப்படி யசோதாமா யமராஜர் கிருஷ்ணரை பார்த்து பயப்படுறார், அனைத்து மக்கள் யமராஜரை பார்த்து பயப்படுறாங்க, யமராஜர் கிருஷ்ணரை பார்த்து பயப்படுறார், கிருஷ்ணர் வந்து யசோதாவை பார்த்து பயப்படுறாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னா அன்புனால கிருஷ்ணர் கட்டுப்படுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொந்த விருப்பத்தால பிறக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதோடைய விளக்கங்கள் நம்ம ஆழமா வந்து நிறைய பார்த்துருக்கோம் அந்த உபன்யாசங்கள்ல. எனிவே நம்ம வந்து சம்மரியா பார்த்துட்டு இருக்கோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது அசுரர்களை அழிச்சு பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய பிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே அனைத்து கிரகங்களுடைய அமைப்பும் நல்ல மங்களகரமா அமைஞ்சிருது. அவர் பிறக்கும் பொழுதே சங்கு சக்கர கதாபத்மம் நகைகள் கிரீட்டம் எல்லாத்தையுமே கொண்டு அழகான ஒரு குழந்தைய நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே அனைத்து அலங்காரங்களோடய பிறக்கிறார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி திவ்யமான குழந்தை, திவ்யமான பிறவி அப்படிங்கிறது. உடனே வந்து தேவகி வசுதேவர் கிருஷ்ணரை பார்த்து பிரார்த்தனை செய்யறாங்க. கிருஷ்ணரும் அவங்களுடைய பிரார்த்தனைக்கு எல்லா பதிலையும் சொல்றார். கிருஷ்ணர் என்ன கட்டளையிடுறார், உடனே நைட்டு நடுராத்திரி பிறக்கிறாரு, உடனே வந்து என்னை யமுனை தாண்டி கோகுலத்துக்கு போய் சேர்த்து அங்க யசோதாக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்க கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். பிறந்த உடனே சர்வீஸ் பாருங்க, என்ன கஷ்டமான சர்வீஸ். அவங்களே வந்து கட்டுண்ட நிலையில பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன நீ போயிட்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கஷ்டமான சர்வீஸ். எத்தனை காவலாளிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்சன் யமுனை வெளில வந்து கடம் பிறந்து வந்து நதி வந்து போயிட்டு இருக்கு, அவ்வளவு மழை, அவ்வளவு பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி போய் விட்டுட்டு வரணும். கிருஷ்ணருடைய அப்பாவா இருக்கணும் அப்படின்னா, இல்ல கிருஷ்ணருடைய பக்தனா இருக்கணும்னா இவ்வளவு சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். பட் அந்த மனசு இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கு ஏத்த எல்லா சக்திகளையும் கொடுக்கிறார். அதுதான் என்ன ஆகுறது, கம்சன் உடைய ஆட்கள் எல்லாம் மயங்கிடுறாங்க. தன்னுடைய என்ன சொல்றது, சங்கிலி எல்லாம் வந்து அவிழ்க்கப்படுது, எல்லா சிறைச்சாலைகள் திறக்கப்படுது, யமுனையுமே வந்து வழிவிட போறாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து ஒவ்வொரு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யமுனையுடைய நிறைய லீலைகள் இருக்கு. அப்கோர்ஸ் நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ கிருஷ்ணர் உடைய அப்பா தந்தை கிருஷ்ணர் எடுத்துட்டு யமுனையை கடந்து யசோதாவுடைய வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது யசோதாவுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு கிருஷ்ணர் வச்சு உடனே திரும்ப வந்துடுறார். இப்போ வசுதேவர் திரும்ப வந்த உடனே அந்த பெண் குழந்தைய வச்சுட்டு உடனே எல்லா கம்சனுடைய ஆட்கள்லாம் வந்து முழிப்பு வந்துடுது. எல்லா சங்கிலியும் அதே மாதிரி பழைய மாதிரி நிலைக்கு வந்துடுது. இதுலயுமே வந்து ஆச்சாரியர்கள் பல விளக்கத்தை கொடுக்குறாங்க. கிருஷ்ணரை கூட்டிட்டு போகும்பொழுது, கிருஷ்ணனுடைய சேவைக்கு போகும்பொழுது அனைத்து கட்டுண்ட நிலையும் அவிழ்க்கப்படுது. கிருஷ்ணரை விட்டுட்டு யாரை கூட்டிட்டு வராரு, மாயை கூட்டு வந்த உடனே எல்லாம்
கட்டுண்ட நிலையா மாறிடுது. அஃப்கோர்ஸ் எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் அதுக்குள்ள உள்ள அர்த்தங்களை வந்து சொல்றாங்க. ஸோ உடனே கம்சன் வரான். கம்சன் வந்த உடனே அந்த குழந்தையை சாவடிக்கணும் முயற்சி செய்யும் பொழுது குழந்தை கை தவறி மேல போய் யோக மாயா தன்னுடைய மாயாவுடைய தன்னுடைய ரூபத்தை காட்டி உனக்கு மரணம் கொடுக்கும் குழந்தை வேற ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கு, அது நான் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கம்சனுக்கு ஒரே வருத்தம், ஒரே கஷ்டம். ஒரு பக்கம் இந்த பக்கம் தேவகி வசுதேவருக்கு இவ்வளவு சித்திரவதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம், இன்னொரு பக்கம் யாரு எங்க எந்த குழந்தை பிறந்து எனக்கு மரணத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மன இயக்கம். ஸோ உடனே வந்து தேவகி வசுதேவரை வந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கம்சனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல எண்ணம் வந்துருச்சு. ஆனா சாகவாசம் தன்னுடைய அசுர மந்திரிகளுடைய சாகவாசத்தினால அதை வந்து அவன் ஏத்துக்கல. உடனே மனசை மாத்திக்கிறான். ஸோ கெட்ட சங்கங்களுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அத்தியாயத்துல வந்து நம்ம நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம். ஸோ நந்தர் மற்றும் வசுதேவரின் சந்திப்பு. ஸோ இது நடந்துட்டு இருக்கு எங்க மதுரால கோகுலத்துல. ஸோ கோகுலத்துல ஒரே கொண்டாட்டம். நந்த மகாராஜர் அந்த விழாவை வந்து விமர்சையா வந்து கொண்டாடிட்டு இருக்கார். ஸோ அவருமே வந்து பலவிதமான தானங்களை கொடுக்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணருடைய பிறப்பை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடின பிறகு மதுராவுக்கு அடிக்கடி போறது வழக்கம். ஏன் அப்படின்னா கம்சனுக்கு வரி கட்டணும். ஸோ கம்சனுக்கு வரி கட்ட போறார். வரும்பொழுது வசுதேவர் வந்து நந்த மகாராஜர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஸோ போய் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறார். போய் பார்த்த உடனே எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா தான் கேட்க முடியும், கிருஷ்ண பலராமர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நேரடியாக கேட்க முடியாது, ஏன்னா வசுதேவருக்கு தெரியாது இந்த விஷயங்கள். ஸோ அந்த அத்தியாயத்துல ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை வந்து பேசுறாங்க. அதோட அந்த அத்தியாயம் முடியுது. அந்த அத்தியாயத்துல நம்ம மற்ற தலைப்புகள்ல பேசியிருக்கோம். ஸோ பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடணும் முயற்சி செய்யறாங்க. ஆனா வேதங்கள்ல பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை அதுல பேசியிருக்கோம். தானம்னா என்ன, யாருக்கு தானம் செய்யணும், எங்க தானம் செய்யணும், தவறான தானத்தை செய்தால் நரகத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம பேசணும் அந்த அத்தியாயத்துல. ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 5வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். 6வது அத்தியாயம் பூத்தனாவதம். ஸோ கிருஷ்ணர் கம்சன் உடனே என்ன பண்றான், தன்னுடைய அசுரத்தனமான மந்திரிகளோட ஒரு திட்டத்தை போட்டு, எப்போ யோகமாயா சொன்னாலோ உனக்கு சாவு கொடுக்க போற மரணம் கொடுக்க போற குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளை யாரெல்லாம் இப்ப பிறந்திருக்கோ எல்லா குழந்தைய அழிக்கிறதுக்காக பூத்தனையா அனுப்புறான். ஸோ விருந்தாவனத்துக்கு வரா பூத்தனா, கிருஷ்ணருடைய வீட்டுக்கு வரா. ஸோ தன்னுடைய மார்புல வந்து விஷத்தை தடவிட்டு வரா. கிருஷ்ணருக்கு ஒரு அழகான ஒரு பெண் ரூபத்துல ஒரு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு பாசத்தோட அந்த நடிப்போட வந்து கிருஷ்ணருடைய வீட்டுக்கு வரா பூத்தனா. ஸோ பூத்தனாவுடைய முன் சரித்திரமும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பலி மகாராஜருடைய தங்கை அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாமனர் உடைய அவதாரம் அப்போ வாமனர் பலி மகாராஜர்கிட்ட வந்தப்போ பலி மகாராஜருடைய தங்கை வாமனருடைய அழகை பார்த்து, இப்பேற்பட்ட அழகான குழந்தை எனக்கு மகனா பிறக்க கூடாதா, நான் என்னுடைய தாய்ப்பால் இப்பேற்பட்ட மகனும் கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆனா எப்படி அங்க வாமனர் லீலை செய்ததெல்லாம் பார்த்த உடனே பலி மகாராஜருடைய எல்லா சொத்து பறிச்ச உடனே அவங்க பௌதிக பற்று இருந்ததுனால அவங்க இப்பேற்பட்ட குழந்தை எனக்கு பிறக்கணுமா, எனக்கு நான் இப்பேற்பட்ட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னா அது விஷப்பாலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையுமே வந்து ஆசைப்படுறதுனால பூத்தனாவா வராங்க. பாலும் கொடுக்குறாங்க, அதே சமயம் விஷத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பாலையும் குடிச்சிட்டு அவங்களுடைய உயிரையுமே வந்து கிருஷ்ணர் உறிஞ்சிட்டு அவங்களுக்கும் மோட்சத்தை கொடுக்குறார். ஒரு தாய் ஸ்தானத்தை வைகுண்டத்துல கிருஷ்ணர் பூத்தனாவுக்கு கொடுக்குறார். எந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவங்க கிருஷ்ணர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தாய் ஸ்நானம் அப்படின்னா ஒரு தாய் மாதிரி யசோதாவுடைய நிலையை யாரும் அடைய முடியாது, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ போலித்தனம், போலி குரு. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பூத்தனாவுடைய குணத்தை வந்து எதோட ஒப்பிட்டு இருக்காங்கன்னா போலி குரு அல்லது ஹிப்போக்ரசி, போலித்தனம். அகம் ஒன்று புறம் ஒன்று, வெளிப்படையா வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ள வேற எதையோ திட்டம் போடுறது பூத்தனாவுடைய அந்த குணத்தோட ஆச்சாரியர்கள் ஒப்பிடுறாங்க. ஸோ 7வது அத்தியாயம் திருநாவர்த்தனுக்கு முக்தி. ஸோ உத்தானா அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம். ஸோ கிருஷ்ணர் வந்து குப்புற திரும்பி விழுந்தார்
திரும்பி படுக்கிறார் அப்படின்னா அது ஒரு சம்ஸ்காரம், அது ஒரு விழா. ஸோ அந்த விழாவுக்கு யசோதாமா, நந்தமகாராஜர், அனைத்து பிராமணர்கள், அனைத்து மக்கள், எதுகுலத்தை சேர்ந்தவர்களை வந்து அழைக்கிறாங்க. விழா கோலமா இருக்கு. யசோதாமா ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் அழுதுகிட்டே இருக்கார். ஸோ கிருஷ்ணரை வந்து அங்கிருந்த ஒரு தள்வண்டி, ஸோ அந்த தள்வண்டியில படுக்க வச்சுட்டு, அந்த தள்வண்டி பாத்தீங்க அப்படின்னா அதுல பெரிய பாத்திரங்கள், ரொம்ப கனமான பல பல சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மக்கள் தான் அதை வந்து எடுத்து வைக்கணுமா. அந்த அளவுக்கு ரொம்ப கனமான பாத்திரங்கள் அந்த தள்வண்டி மேல இருந்திருக்கு. ஸோ இந்த திருநாவர்த்தனுக்கு முன்னால சகடாசுரன் என்ன பண்றான், ஒரு சூக்ஷ்மமான ரூபத்துல வந்து அந்த தள்வண்டியில தஞ்சம் எடுத்துக்கிறான். ஸோ வண்டினால பிரச்சனை இன்னைக்கு மட்டும் கிடையாது, அன்னைக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன வண்டியில பிரச்சனை? பஸ்ஸாசுரா, ட்ரக்காசுரா. நம்மளுடைய என்ஹெச்ல வந்து நிம்மதியா போக முடியாது. ஸோ ஆனா இன்னைக்கு மட்டும் கிடையாது, அன்னைக்குமே வந்து வண்டினால பல பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ யசோதாமா வந்து அந்த கல்வண்டி கீழே வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் கொஞ்சம் ஆழமா படுத்த உடனே அவங்க மற்ற வேலைகளை கவனிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து உடனே என்ன கவனிக்காம மற்ற வேலைகள் என்ன எப்பவும் போல குறும்பு செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க அசுரன் இருக்கார், அதெல்லாம் வேற விஷயம். சும்மா காலை வந்து ஒரு குழந்தை எப்படி பூத்தனாவை கொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு 8 நாள், அவ்வளவுதான். அந்த பூத்தனா ராட்சசி வந்து 13 மைல் பெருசா வந்து விரிவடைஞ்சு இறுதியில சாவும் பொழுது விழுந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் பகவான். இன்னும் 1 வயசு கூட ஆகல. ஸோ சும்மா காலை வந்து அவர் எப்படி எப்படின்ட்டு உதைக்கும் பொழுது அந்த திருநாவர்த்தன் அந்த அந்த தள்வண்டி மேல பட்டு அந்த திருநாவர்த்தன் அந்த சக்கடாசுரன் அழிக்கப்படுறான். அவனுக்கும் மோட்சம் கொடுக்குறாரு பகவான். ஸோ அந்த சப்தத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு பதறி வராங்க. ஸோ பதறி வந்த உடனே கிருஷ்ணருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே மறுபடியும் பிராமணர்களுக்கு மறுபடியும் வேறு தானங்களை கொடுத்து கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்யறாங்க. திருநாவர்த்தன் சூறாவளி காற்று மூலமாக திருநாவர்த்தன் வரான். ஸோ வந்து கிருஷ்ணரை உடனே வந்து தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றான். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப மிருதுவா தான் இருப்பார், அப்கோர்ஸ் ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா. கிருஷ்ணர் விஷ்ணு சக்கரவர்த்தி என்ன சொல்றார், வஜ்ராதபி கடோரம் குசுமாதபி கோமலம். அசுரர்களுக்கு வஜ்ராயத்தை விட கடினமாயிடுவாராம் கிருஷ்ணர். ஆனா பக்தர்களுக்கு குசுமாதபி கோமலம், தாமரை இதழை விட மென்மையா இருப்பாராம் கிருஷ்ணர். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப மிருதுவாயிடுறாரு கிருஷ்ணர். அந்த அசுரன் வந்து ரொம்ப உயரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, கிருஷ்ணர் ரொம்ப கனமாகிறார். அவனுக்கு அந்த பாரத்தை தாங்க முடியாம உடனே கீழே வேகமா கிருஷ்ணரை தூக்கி போடணும் அப்படின்ட்டு வரான். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப கெட்டியா கட்டி பிடிச்சிக்கிறாரு. கெட்டியா கட்டி பிடிச்சிட்டு கழுத்துல நெருக்கி அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்துடுறார். ஸோ யசோதாமாவுக்கு கிருஷ்ணர் காணும் அப்படின்னோடனே எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சூறாவளி காற்றுனால முழுக்க முழுக்க தூசியா இருந்ததுனால கிருஷ்ணர் எங்க போனார், எந்த அசுரன் என்ன எடுத்துட்டு போனா அப்படிங்கிறதே தெரியாம இருக்கும். கிருஷ்ணர் திரும்ப வந்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஸோ அங்க பிராமணர்களுக்கு நந்தமகாராஜர் தானத்தை செய்யறதுனால அந்த அத்தியாயத்திலுமே வந்து யாரு உண்மையான பிராமணன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பல பிராமணர்கள் நாங்கள் பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால நாங்க பிராமணர்கள் எந்த விதமான கட்டுப்பாடு விதிமுறைகளையும் பின்பற்றாம சாஸ்திரத்தை பின்பற்றாம மனசை வந்து கட்டுப்படுத்தாம புலன்களை கட்டுப்படுத்தாம நாங்க பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால நாங்க பிராமணர்கள் சொல்லி ஒரு ஜாதி பிரிவாக்கி இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து அவங்க மக்களுக்கு இடையே தவறா புரிதலை கொண்டு வந்ததுனால இந்த வர்ணாசிரமம் வந்து மக்கள் இடையிலே நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த வர்ணாசிரமம் பிராமண சத்திரிய வைசிய சூத்ர பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாஸ், இந்த பிரிவு அப்படிங்கிறத இயற்கையானது தான், செயற்கையானது கிடையாது. ஆனா அதை வந்து சில பிராமணர்கள் தவறா கையாண்டதுனால இன்னைக்கு பல தவறான அரசியல் கட்சிகளும் இதை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய நாஸ்திகத்தனமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பிராமணர்கள் இல்லாத அர்ச்சகர்களை கோயில் பூஜைக்கு நியமிக்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமா தங்களுடைய விஷயங்களை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல சரிதான். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம இஸ்கான்ல பாத்தீங்க அப்படின்னாலுமே வெளிநாட்டுல இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அல்லது உள்ள இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் இல்லாத பக்தர்கள் பகவானுக்கு வந்து பூஜை பண்றோம், பிராமண தீட்சை கொடுக்குறோம். ஆனா அதை வந்து சரியான வழிமுறை சாஸ்திர ரீதியா செய்யணும்.
மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி சாஸ்திரத்தை படிச்சு வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அந்த பிராமணருக்கான தகுதிகளை வளர்த்துக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம அந்த அத்தியாயத்துல தெளிவா பேசியிருக்கோம். ஸோ நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அத்தியாயத்தை பார்க்கலாம். விஸ்வரூப தரிசனம் 8வது அத்தியாயம். அஃப்கோர்ஸ் கர்கமுனி கிருஷ்ணருக்கு நாமகரணம், அடுத்த சடங்கு சம்ஸ்காரங்கள், கிருஷ்ணருக்கு பேர் சூட்டும் விழா, கிருஷ்ணர், பலராமர், சங்கர்ஷணன், பலதேவர் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு கர்கமுனி பேர் சொல்லிட்டு போறார். மாட்டு பணியில நடக்கிறது, யாருக்கும் தெரியாம நடக்கிறது, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி அந்த அத்தியாயத்துல வந்து நந்த மகாராஜர் எப்படி கர்கமுனியை வரவேற்றார், ஒரு சாதுவை எப்படி அணுகணும், சாதுவை எப்படி வரவேற்கணும், சாதுக்கிடம் இருந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட சாமியாரை பார்த்த உடனே திருநீர் இருக்கா சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, மக்கள் சாமியாரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் தான், என் கையை பார்த்து ஜோஷின்னு சொல்வீங்களா? ஆனா பகவத்கீதை, பாகவதம், சத்சங்கம் எடுத்துக்கணும், வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கணும், இந்த விஷயங்களை கேட்கறது பழக்கமே கிடையாது நம்ம ஆளுங்க கிட்ட. ஸோ சாதுக்கள் எப்படி அணுகணும், அவர்கள் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் சாமியார்கள் அப்படின்னா டொனேஷன் வாங்க போனா பிச்சைக்காரன் வரான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறதுக்காக வராங்க. சாதுக்கள் சில சமயம் வந்து அப்பேற்பட்ட பேரளவு சாதுக்கள் இருக்காங்க. பட் ஆனா உண்மையான சாது கேட்கறது வாங்கறத விட கொடுப்பவர். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையான பகவானுடைய விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு உண்மையான லட்சியத்தை எடுத்து சொல்றார் அப்படிங்கிறதா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து சாது அப்படிங்கிற உண்மையான சாது எப்படி பகவானுடைய விஷயங்களை உள்ளதை உள்ளபடி மாற்றாம வந்து எல்லாத்தையும் சொல்றார். குரு ஸ்ரீல பிரபுபாதர் கருணையோடு பகவத்கீதை உண்மை உறவில் கொடுத்திருக்கார். எத்தனையோ போலி சாதுக்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக எத்தனையோ தவறான விஷயங்கள், மக்களுக்கு பிடித்த மாதிரி பேசி மக்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறதுனால பல கெட்ட விஷயங்கள், பல தவறான விஷயங்களை பகவத்கீதை என்ற பேர்ல வந்து கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சில பிரபுபாதர் கருணையோட நம்மளுக்கு உண்மையை கொடுத்திருக்கார். சில சமயம் ரொம்ப கடுமையான சொற்களையும் பயன்படுத்தியிருக்கார். அதை வந்து ரொம்ப ஆன்மீகத்தை உண்மையை புரிஞ்சு கொள்ளாத மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் வந்து நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். ஸோ கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம், கிருஷ்ணர் மண் சாப்பிடும் பொழுது கிருஷ்ணருடைய நண்பர்கள் பலராமர் எல்லாம் போய் யசோதாமா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே யசோதாமா வந்து வாய் திறந்து காட்ட சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணருடனே சொல்றாரு, இல்ல எல்லாரும் போய் சொல்றாங்க, இல்ல பலராமர் சொன்னானே, பலராமரும் போய் சொல்றார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றார், பக்தர்கள் வேறு விஷயத்த சொல்றாங்க. எது உண்மை? ரெண்டுமே திவ்யமான லீலைகள் அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் வாய் திறந்து காட்டும் பொழுது அனைத்து பிரபஞ்சங்கள்லையுமே வந்து அந்த வாய்க்குள்ள கிருஷ்ணர் காற்றார். எண்ணற்ற பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிரகங்கள், கேலக்சி, ஸ்டார்ஸ், யூனிவர்சஸ் எல்லாத்தையும் காட்டுறார். மற்ற அந்த கிரகத்துக்குள்ள யசோதாமா கிருஷ்ணருடைய வாயில தன்னுடைய வாயில பார்க்கறதையுமே வந்து யசோதாமா பாக்குறாங்க. ஸோ அந்த அற்புதமான லீலை நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். அத்தியாயம் 9. கிருஷ்ணருக்கு வயது 3. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குறும்புத்தனமான லீலைகளை கிருஷ்ணர் செய்கிறார். ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது கிருஷ்ணர் மேல. யசோதாமானா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு சமயம் அவங்க வீட்லயே வாழ்த்தனத்தை காட்டும் பொழுது யசோதாமாவுக்கு புரியுது கிருஷ்ணர் தான் செய்யறாரு சொல்லி. ஸோ ஒரு சமயம் இந்த பிரபலமான தாமோதர லீலை, கிருஷ்ணரோட பசிக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அடுப்புல வச்ச பால் பொங்கி வெளில வரும்பொழுது அதுவும் கிருஷ்ணருக்கு சேவைக்காக தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வலுக்கட்டாயமா தாய்ப்பால் குடிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணரை கீழே வச்சுட்டு வலுக்கட்டாயமா அதை போயிட்டு இறக்கி வைக்கிறதுக்காக போகும்பொழுது கிருஷ்ணர் கோபம் அடைந்து அங்க இருக்கிற வெண்ணெயை கடைஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை அடிக்கிறது, உள்ள இருக்கிற வெண்ணெய்கள்லாம் அடிச்சு எல்லாத்தையுமே குரங்குங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு திவ்யமான லீலைகளை புரிஞ்சுட்டு இருக்கும்போது யசோதாமா அதை பார்த்து உடனே கோச்சுக்கிறாங்க. உடனே கொம்பெடுத்து கிருஷ்ணர் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரத்தின உடனே கிருஷ்ணரை வந்து அந்த உரல்ல கட்டி போடுறாங்க. ரொம்ப
அற்புதமான லீலை, பாலிய லீலைகள்லயே கிருஷ்ணருடைய ரொம்ப பிரபலம் வாய்ந்த முக்கியமான லீலை. ஏன்னா இதுல அவ்வளோ ஒரு ஆழமான தாத்பரியங்கள்லாம் இருக்கு. முதல்ல அவங்களுடைய ஜடமுடியில இருக்கிற ஒரு கையில எடுத்து எத்தனை லட்ச பசுக்கள் கிருஷ்ணருடைய வீட்டுல? 9 லட்ச பசுக்கள். ஸோ அப்ப எவ்வளவு கயிறு இருக்கும் அவங்க வீட்டுல? ஸோ ஒவ்வொரு கயிறா எடுத்து முதல்ல கிருஷ்ணர் 3 வயசு குழந்தை, கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய கயிறு வேணும்? ஸோ சேர்த்து கட்டணும் முயற்சி செய்யும் பொழுது 2 அங்குலம் 2 inches ஷார்ட். ஸோ மறுபடியும் ஒவ்வொரு பசுவுடைய கயிறா எடுத்துட்டு வந்து சேர்த்து அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற கோபியர்களுடைய ஜடையில இருக்கிற எல்லா கயிறையுமே கழட்டி சேர்த்து ஊர்ல இருக்கிற எல்லா கயிறையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியுமே வந்து 2 அங்குலம் கம்மியாவே இருக்கு. ஸோ கிருஷ்ணர் யசோதாமாவுடைய தீவிர முயற்சியை பார்த்து இறுதியில தன்னை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஸோ அந்த 2 அங்குலத்துக்கு ஆச்சாரியர்கள் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க எனக்கா தெரியுமா? 2 அப்படிங்கிறது எதை பிரதிநிதிக்குது? கருணை மற்றும் முயற்சி. ஸோ கருணை இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் பக்தி வரும். சிலர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தென்கலை வடக்கலை 2 பிரிவுகள் இருக்கு. ஸோ ஒரு சம்பிரதாயத்துல ஒரு பிரிவுல வந்து என்ன சொல்றாங்க, பகவானுடைய கருணை தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவுல நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அஃப்கோர்ஸ் இது ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க ரெண்டுமே தேவை. ஸோ ஒருத்தர் என்ன உதாரணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, பூனை வாயில பூனை குட்டி இருக்கிறோட உதாரணத்தை கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் குரங்கு குட்டி வந்து குரங்கை எப்படி பிடிச்சுன்னு இருக்கு. பூனையை வந்து தன்னுடைய குட்டியை காப்பாற்றும் பொழுது தன்னுடைய வாயில பூனை தன்னுடைய உதவியால அந்த குட்டியை காப்பாற்றுது. ஆனா குரங்குனுடைய குட்டி அம்மாவை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஸோ ஒன்று முயற்சி, இன்னொன்னு கருணை. இது 2 பிரதிநிதிக்குது. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, இது 2ம் தேவை. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாங்க, கணத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்திருந்தா மேல இருந்து ஒருத்தர் கயிறு போடும் பொழுது கயிறு வந்துருச்சு, ஆனா உள்ள இருக்கிறவர் என்ன காப்பாத்துங்க கயிறு போட்டோம் பொடிடா, இல்ல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். கயிறு மேல இருந்து வருது, அது கயிறு அப்படிங்கிறது கருணை, அதை பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி. ஸோ இது 2மே தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து தெளிவா பேசியிருக்கோம் இந்த அத்தியாயத்துல, நீங்க பார்க்கலாம். ஸோ அன்புனாலதான் வந்து பகவான் கட்டுப்படுறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான லீலை. ஸோ அந்த அன்பை எப்படி வளர்த்துக்கிறது? பகவான் பக்தி பக்தன் 3 பேருக்கும் போட்டி. பக்தன் வந்து துரத்துறார், பகவான் ஓடுறார். ஆனா பக்தனுடைய பக்தியினால பகவான் கட்டுக்குள்ள வரார். இதுக்கு வந்து பிரேம் வஷ்யதா அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. கான்கர்ட் பை லவ் ஆஃப் டிவோட்டிஸ். பக்தர்களுடைய அன்பால பகவான் கட்டுப்படுற 1 மாசம் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த விழா வந்து கௌடிய வைஷ்ணவர்கள் கொண்டாடுறது. தாமோதர லீலை தீபாவளி அன்னைக்குதான் வந்து கிருஷ்ணர் கட்டுப்போடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நிறைய சமயம் வந்து வெளில இருக்கிற மக்கள் பகவான் கருணை கொடுக்கட்டும், நான் கோயிலுக்கு வரேன், இப்பேற்பட்ட அபத்தமான பொய்த்தனமான ஏதோ பெரிய பகவானை சார்ந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கருத்தை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பொய் கருத்து அப்படிங்கிறத வந்து இந்த அத்தியாயத்தை நம்ம ஆழமா பார்த்திருக்கோம். ஸோ நேரம் இருக்கிறவங்க இந்த அத்தியாயத்தை கேட்கும்பொழுது அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஸோ சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் 10வது காண்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அதாவது 9வது காண்டம் கடைசி 2 ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையுமே வந்து சுருக்கமா 2 லீலையிலேயே 2 ஸ்லோகத்திலேயே முடிச்சிடுறாரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். முடிச்சுட்டு நிறுத்திட்டார். வெயிட் பண்றார். பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்ல போறார், என்ன கேட்பார். ஸோ பேசுறவங்க வந்து கேட்கறவங்களுடைய ஆர்வம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் உண்மையிலேயே ஆர்வமோட இருக்காரா அப்படிங்கிறத சோதிக்கிறார். ஏன்னா குருவுடைய செயல்பாட்டுகள்ல அதுவும் ஒன்றுதான். சீடர்கள் தகுதி இருந்தாதான் கொடுப்பாங்க விஷயங்களை. நம்ம கேட்டோம் அப்படின்னா பிரச்சனை. அப்படியே நிறுத்திட்டோம்னா எல்லாரும் போயிடுவாங்க. சோ நம்ம வந்து அதை செய்ய போறது கிடையாது. ஆனா சுகதேவ கோஸ்வாமி நிறுத்தினார். உடனே பரீட்சித் மகாராஜ் தன்னுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துறார். நீங்க இன்னும் இந்த விஷயங்களை எனக்கு ஆழமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அங்கிருந்த
எத்தனை 9 காண்டம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு 3-4 நாள் ஆயிருக்குமா? ஸோ ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம தூங்காம பரீட்சித் மகாராஜ் கேட்டுட்டு இருக்கார். எத்தனையோ கோடிக்கணக்கான ரிஷிகள் சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரீட்சித் மகாராஜுக்கு தானே 7 நாள், நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் இன்டர்வல் லஞ்ச் எல்லாம் இல்லை. சரி ஒரு பாய் கொண்டு வந்து செடிக்கு மரத்துக்கு பின்னால கதை வரும்போது எழுப்புப்பா, ஒரே பிலாசபியா இருக்கு, தூக்கம் வருது. நிறைய பேர் பிரபு இன்னைக்கும் உடல் இல்ல ஆத்மாதானா, இன்னைக்கு உபன்யாசமும் இதேதான் மாத்தி மாத்தி சொல்றீங்க, பிரபுபாதர் புதுசா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ இப்படி எல்லாம் வந்து அவங்க கேட்கல. பரீட்சித் மகாராஜுக்கு தானே அப்படின்னு கேட்கல. எல்லாருமே சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து தீவிரமா வந்து இந்த விஷயங்களை பெற்றெடுக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை காட்டுனதுனால அவங்களால இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடிஞ்சது. ஸோ கிருஷ்ணர் அந்த உரல்ல கட்டின உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், அங்கிருந்த யமலா அர்ஜுனா, யமலான்னா 2, அர்ஜுனான்னா மருதமலை, அந்த மரத்துக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, யமல அர்ஜுனா ட்ரீ, மருத மரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப தேக்கு மரத்தை விட ரொம்ப கனமான மரம் அது. கிட்டத்தட்ட பல வருஷமா அங்க வந்து நலக்குவேரன் மணிகிரீவன் அந்த லீலை தெரியும்னு நினைக்கிறேன். நாரதர் வந்து எப்படி அவங்கள சபிக்கிறார், அந்த சாபத்தினால அந்த சாபம் வந்து ஆசீர்வாதமாக மாறி அவங்க 2 பேரும் கிருஷ்ணருடைய வீட்டுக்கு முன்னாலேயே வந்து 2 பெரிய மரங்களா வந்து பல வருஷமா கிருஷ்ணர் மோட்சம் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உரல்லையே வந்து அந்த 2 மரத்துக்கு நடுவுல போய் 2 மரத்தையுமே சாய்ச்சிட்டு அவங்க 2 பேருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு கிருஷ்ணர். ஸோ த டெலிவரன்ஸ், நலக்குவேரன் மணிகிரீவனின் மோட்சம் அப்படிங்கிற அந்த அத்தியாயம். ஸோ அந்த அத்தியாயத்துல பக்தர்களின் சாபமும் கருணை, பணம், அழகு, ஜென்ம ஸ்ருத ஸ்ரீ, ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ, எப்படி சில சமயம் பக்தியில உயர் கல்வி, உயர் படிப்பு, உயர் அழகு இதெல்லாமே எப்படி தடங்களா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதுல பேசியிருக்கோம். அத்தியாயம் 11 வத்சாசுரன் பகாசுரனின் வதம். ஸோ இந்த அத்தியாயத்துல வந்து மற்ற லீலைகளும் நடைபெறும். ஸோ அந்த பழங்களை விற்பனம் செய்யறதுக்காக வந்த அந்த பெண், ஸோ அவங்க கிருஷ்ணர் அந்த பண்ட பரிமாற்ற முறையில தன்னுடைய கையில எந்த அளவுக்கு தானியங்கள் கொள்ளளவு இருக்கும், ஒரு 10 தானியம் இருக்குமா, 20 தானியம் இருக்குமா, ஸோ அதை வந்து அன்போட அந்த அம்மாவை கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவும் அன்போட கிருஷ்ணர் கை முழுக்க அந்த பழங்களை நிரப்பின உடனே ஸோ அவங்களுடைய கூடை முழுக்க வைடூரியங்கள், தங்கங்கள் எல்லாம் நிரம்பிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அன்பு அப்படிங்கிறத முக்கியம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இத்தகைய லீலைகள் மூலமாக தெரிவிக்கிறார். ஸோ கிருஷ்ணர், பலராமர் மற்றும் அனைத்து கோபர்களோட கிருஷ்ணர் எப்படியெல்லாம் லீலைகளை செய்கிறார். ஸோ லீலைகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளுமே வந்து அசுரன் வருவானா. ஸோ சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப முக்கியமான அசுரர்கள் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளுமே அசுரன் வருவானா, அதுவும் கரெக்டா வந்து லஞ்ச் டைம்ல தான் வருவாங்க. ஸோ மாயோட ஏற்பாடு ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் விளையாட்டுத்தனத்துல ரொம்ப மூழ்கி போய் லஞ்ச் கூட சாப்பிட மாட்டாங்களாம், விளையாடிட்டே இருப்பாங்களாம். ஸோ அசுரன் வந்து தொந்தரவு பண்ணி கிருஷ்ணர் அந்த அசுரன் அழிச்சு சரி எப்படியும் விளையாட்டு நின்று போச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ அதனால பகவானோட ஏற்பாடு ஒவ்வொரு நாளும் கரெக்டா லஞ்ச் டைம்ல நீ வா, உன்னை கவனிச்சுட்டு அப்புறம் எங்களுடைய மற்ற லீலைகளை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் செய்வாராம். ஸோ வத்சாசுரன் பகாசுரன், வத்ச அப்படின்னா மாடு, மாட்டினுடைய ரூபத்துல வந்து மாட்டினுடைய கன்று, அந்த ரூபத்துல வந்து ஒரு அசுரன் வந்து கிருஷ்ண பலராமரை கொல்றதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த அசுரனுக்கு மோட்சம் கொடுத்துடுறார். பகாசுரன் கொக்கு ரூபத்துல வந்து கிருஷ்ணரை கொல்லணும் முயற்சி செய்யும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த கொக்குனுடைய அந்த அழகை வந்து பிரிச்சு தூக்கி போட்டு அந்த கொக்குக்கும் மோட்சத்தை கொடுத்துடுறார். ரொம்ப அற்புதமான லீலைகள். அந்த லீலையில என்ன முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா, அதாவது நந்த மகாராஜர் எல்லாரும் உபநந்தர் விருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களும் ஒன்னா சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கோகுலத்துக்கு நிறைய அசுரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம ஒருவேளை இடத்த மாத்தினா நன்னா இருக்குமா, கிருஷ்ணருக்கு பாதுகாப்பா இருக்குமா சொல்லி வரும் அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணருடைய நலனுக்காக உடனே எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. அடுத்த நாளே மொத்த ஊருமே காலி பண்ணி விருந்தாவனத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு யாத்திரைக்கு போனோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னால பேக் பண்ண ஆரம்பிப்போம்? ஒரு 5 நாள் யாத்திரை, ஒவ்வொரு சூட்கேஸா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா, ஒரு 5 நாள் போயிட்டு வர்றதுக்கே 3 நாள் பேக்கிங் தேவை. அவங்க மொத்த ஊரையுமே வந்து ஓகே ஊரையே காலி பண்ணுமா, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள். ஸோ அப்பனா எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை
அந்த காலத்துல அவ்வளோ ஒரு உயர்ந்த சிந்தனை. ஸோ எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். சில பிரபுபாதருடைய பண்ணை நிலங்கள், பக்தர்கள் எப்படி வாழணும், எப்படி தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நடத்தணும், பௌதிக உலகங்கள் எந்த அளவுக்கு அவளுக்கு தீமை, நவீன சமுதாயம், மாடர்ன் சிவிலைசேஷன் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு அழிவை ஏற்படுத்துற ஒரு சமுதாயமா இருந்துட்டு இருக்கு. இது இன்னுமே வந்து இத்தகைய பிரச்சனைகள், இத்தனைய கஷ்டங்கள் வந்துமே நம்ம வந்து அதை உணராம இருக்கோம் அப்படின்னா அது துரதிருஷ்டவசமான நிலை. சில பிரபுபாருடைய கருணை அது 50% அவருடைய சேவை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, பௌதிக வாழ்க்கைகள் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி அனைத்து ரீதிகளையுமே வந்து இந்த விஷயம் பல பிரச்சனைகள் நிரம்பியது பௌதிக வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த அத்தியாயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அகாசுரவதம். அப்படின்னா பாவம் நிறைந்தவன், பெரிய பாம்பா வந்து வரான், பைத்தான். 8 மைல் தூரம் அவனுடைய உடல் உடைய நீளம். ஸோ கிருஷ்ணர் கோபர்கள் விளையாடும் பொழுது தன்னுடைய நாக்கை வந்து நீட்டி வச்சுக்கிறான். ஸோ கோபர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுவும் ஒரு விளையாட்டு இடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு தெரிய வர்றது அது அசுரன் சொல்லி. ஸோ அசுரன் தெரிஞ்ச உடனே நிறுத்தணும் முயற்சி பண்றாரு. ஆனா ஏற்கனவே பாதி பேர் உள்ள போயிட்டாங்க. சரி போட்டும், பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சில சமயம் விட்டு பிடிக்கிறது உண்டு. ஸோ கிருஷ்ணர் உள்ள போறாரு. உள்ள போன உடனே இப்ப அந்த அசுரனை அழிக்கணும், ஆனா உள்ள பக்தர்கள்லாம் இருக்காங்க, எல்லா பக்தர்களையும் காக்கணும். கஷ்டமான வேலை தானே. அழிக்கணும்னா அப்புறம் உடம்பும் சின்ன பின்னம் ஆயிருமே. ஸோ உள்ள இருக்கிறவங்களை எப்படி காப்பாத்துறது? ஸோ பகவானுடைய திவ்யமான லீலை. ஸோ அகாசுரனுடைய தொண்டையில வந்து போய் தன்னை விஸ்தாரம் செய்து கொள்றார். தன்னை விரிவு அடைஞ்ச உடனே அவனுக்கு மூச்சு திணறி அகாசுரனுடைய ஆத்மா வெளியில வந்து கிருஷ்ணருக்குள்ளேயே ஐக்கியமாயிருது. கிருஷ்ணர் அகாசுரனுக்கு மோட்சம் கொடுக்கிறார், எல்லா பக்தர்களையும் காப்பாத்துறார். ஸோ அகாசுரவதம். ஸோ இதுலயுமே வந்து அந்த எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். அடுத்து பிரம்ம விமோகன லீலை. பிரம்மா எப்படி கோபர்களையும் மாட்டு கன்றுகளையும் எப்படி திருடுறார் அப்படிங்கிற லீலை. ஸோ ரொம்ப அற்புதமான லீலை. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா கோபாஷ்டமி வரும் அடுத்த அத்தியாயத்துல வரும்பொழுது. கோபாஷ்டமின்றது என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? கோபாஷ்டமின்றது என்ன, எதை வந்து பிரதிநிதிக்குது? கிருஷ்ணர் சின்ன வயசுல கன்றுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். ஸோ வளர்ந்த உடனே யசோதாமா நந்த மகாராஜ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மாடுகளை மேய்க்கிறதுக்காக அனுமதி பெறும் ஆரம்பிக்கிற அந்த விழா தான் கோபாஷ்டமி. ஸோ அது வரைக்கும் கிருஷ்ணர் கன்றுகளை கிட்டதான் வந்து மேய்ச்சிட்டு இருப்பார். கன்றுகளை ரொம்ப தூரம் கூட்டு போக மாட்டாங்க. மாடை மேய்க்கும் பொழுது தூரமா கூட்டு போவாங்க. ஸோ இப்போ கிருஷ்ண பலராமர் ஒரு சமயம் கன்றுகளை மேய்ச்சுட்டே இருக்கும் பொழுது கன்றுகள் என்ன பண்றது, இவங்களும் விளையாட்டுல மூழ்கி இருக்காங்க. கன்றுகளுமே வந்து பசினால அப்படியே சாப்பிட்டுட்டே காட்டுக்குள்ள ஆழமா போயிருது. ஸோ போன உடனே எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிறாங்க கன்றுகள் இல்லை அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்றார், நீங்களாம் விளையாடிட்டு இருங்க, நீங்களாம் சாப்பிட்டுருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்றுகளை தேடுறதுக்காக போகும்பொழுது கன்றுகள் கிடையாது. இங்க திரும்ப வரும்பொழுது கோபர்களும் கிடையாது. ஸோ பிரம்மா வந்து கிருஷ்ணரை சோதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றார். பிரம்மா நம்மளுடைய ஆச்சாரியர். ஸோ ஆனா சில சமயம் நம்மளுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக இவங்க லீலை காரணமாக சில விஷயங்களை வந்து செய்வது உண்டு. ஸோ பிரம்மா வந்து அனைத்து கன்றுகளையும் எல்லா கோபர்களையும் திருநிட்டு அவங்க எல்லாரையுமே யோக நிதிரையில வச்சிடுறாரு. ஸோ வச்சுட்டு, அதாவது டைம் ஸ்கேல் 14 லோகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு லோகம் மேல போக போக டைம் ஸ்பேன் அப்படிங்கிறது நேரமுடைய கணக்கு வந்து வேறுபடும். ஸோ பிரம்மா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க வச்சு திரும்ப பாக்குறதுக்குள்ள நம்ம பூலோகத்துல இந்த உலகத்துல வந்து ஒரு வருடம் போயிருது. ஸோ அந்த ஒரு வருடமே பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்றார், எல்லா கோபர்களாகவும் எல்லா கன்றுகளாகவும் விரிவடைந்து அந்த லீலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். பலராமர் மட்டும் அன்னைக்கு வரமாட்டார். ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான லீலை, இதையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்மா அதுக்கு பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து புரிஞ்சுக்கிறார். தன் செய்த தவறை கிருஷ்ணருக்கு மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறார். ஸோ பக்தர்களை எந்த அளவுக்கு விருப்பப்படுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த அத்தியாயத்துல பேசியிருக்கோம். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
நம்ம எந்த ஒரு செயல்பாட்டுகள்லையுமே வந்து நம்ம மனசை ஈடுபடுத்தலை அப்படின்னா தவறான விஷயங்களுக்கு தான் மனசு அலைப்பாயும் அப்படிங்கிறது. ஸோ பிரம்மா வந்து ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க சிருஷ்டியை செய்தார், ஆனா அதுக்கு பிறகு பெரிய சேவை எதுவும் பிரம்மாவுக்கு இல்லாம இருந்துதான். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையில்லாத வம்புக்கு வந்து பிரம்மா வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ அதனால பெரிய பொறுப்புல இருந்தாலும் பெரிய பதவியில இருந்தாலும் சேவையில எப்பவுமே ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய விஷயத்தையும் பார்த்திருக்கோம். அத்தியாயம் 14 கிருஷ்ணரிடம் பிரம்மாவுடைய பிரார்த்தனை ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள். அதுல பக்தியின் முக்கியத்துவம், பக்தி மட்டுமே முழுமையாக ஒரே வழி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அத்தியாயம் 15 தேனுகாசுர வதம். பக்குவ நிலைக்கான வழி பக்தி மற்றும் தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான பிரம்மாவுடைய பிரார்த்தனை, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 6 வயசு ஆக போகுது. 1ல இருந்து 5 வரைக்கும் கௌமாரம், பௌகண்டா, கைஷோரா எல்லாருக்குமே தெரியும். 1ல இருந்து 5, 6ல இருந்து 10, 10ல இருந்து 16, 128 வருஷம் கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதரிச்சும் பொழுது 128 வருஷம் வாழ்ந்தார். ஆனா 16 வயதுக்கு மேல அவருடைய உடல் அமைப்பு மாறவே இல்லை. ஸோ கோபாஷ்டமி இந்த அத்தியாயத்துலதான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தாளவனா எல்லாருக்கும் தெரியும் அந்த பனைமரம். ஸோ அந்த பனைமரத்தினுடைய பழங்களுடைய வாசனை கிருஷ்ண பலராமருக்கு விருப்பம் வந்தது, அதை சுவைக்கணும்னு சொல்லி அந்த தாளவனா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து தேனுகாசுரன் இருக்கான். இது கம்சனுடைய காடு. இந்த அளவுக்கு இந்த கழுதை ரூபத்துல இருக்கிற அசுரன் நேர்மையா உழைக்குது அப்படின்னா அவன் கூட வந்து இதை சுவைச்சது கிடையாதான். கம்சனுக்கு அந்த அளவுக்கு நேர்மையா வந்து உழைக்கிறான். ஸோ கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கு தான் உண்மையிலே விருப்பம் இதை சாப்பிடும்னு சொல்லி. ஆனா கிருஷ்ணர் வந்து அவருடைய விருப்பம் மாதிரி தெரிவிக்கிறார். உடனே எல்லா பக்தரும் சரி போலாம் அங்க, ஆனா தேனுகாசுரன் இருக்கானே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கூப்பிட்டு போறார். ஸோ பக்தர்களுமே வந்து கிருஷ்ணருக்கு தான் இது விருப்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க விருப்பம் மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இல்ல இது பக்தி பரிமாற்றம். ஸோ உடனே அங்க போயிட்டு தேனுகாசுரன் ரொம்ப வேகமா கிருஷ்ணர் பலராமரை தாக்குறதுக்காக வரும்பொழுது கிருஷ்ண பலராமர் என்ன பண்றாங்க, அந்த தேனுகாசுரனுடைய பின்காலை பிடிச்சு சுழற்றி அந்த ஒவ்வொரு செடி மேல தூக்கி போட்டுருவாங்க. தேனுகாசுரனுக்கும் பல சேவகர்கள், எல்லா சேவகர்களுமே இந்த கழுத சேவகர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை அழிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அசுரர்களையும் அழிச்சிடுறாங்க. ஸோ உடனே அன்னில இருந்து எல்லாருமே யாரு வேணா அந்த வனத்துக்கு போய் பழங்களை சுவைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஸோ இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பேசினோம், தேனுகாசுரன் தன்னுடைய எஜமானுக்கு நேர்மையா வாழ்ந்தானே, அதுல என்ன தப்பு? ஆனால் அசுர பக்கத்துல இருந்ததுனால பிரச்சனை. சில சமயம் மக்கள் கர்ணனை பற்றி தப்பா பேசுவாங்க. கர்ணன் நேர்மையானவன் ஏன் கிருஷ்ணர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஆழமா பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். கர்ணன் வந்து நல்லவனா இருக்கலாம், ஆனா கெட்டவன் பக்கத்துல இருக்கிறதுனால அவனுடைய நல்ல தன்மை என்ன பிரயோஜனம்? அறியாமை அப்படிங்கிறதும் ஒரு விதமான தவறுதான் அப்படிங்கிறத நம்ம ஆழமா அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன பேசுவாங்க, சுவாமி நல்லவனா இருக்கணும் அப்படின்னா நாமம் போட்டாதான் நல்லவனா இருக்க முடியுமா? காவி உடைய போட்டாதான், ஏன் மனசுல நல்லவனா இருக்கலாமே, யாருக்கு எந்த விதமான கெடுதலையும் செய்யக்கூடாது, 4 பேருக்கு முடிஞ்சதை நல்லது செய்யணும், இது பத்தாதா, வேஷம் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் இல்லாம நல்லவனா இருந்துட்டு போறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற அந்த அபத்தத்தை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கணும் விருப்பம் உள்ளவங்க நீங்க எஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சன குணை சர்வேர் தத்ர சமாசத்தேஸ்வராக பாகவத்தின் அற்புதமான ஸ்லோகம். ஸோ அது வந்து ஆழமாக அதுல தெளிவா பேசப்பட்டிருக்கு. 16வது அத்தியாயம் காளியனை பணிய வைத்தல், ரொம்ப அற்புதமான லீலை. ஸோ கருப்பு நிறத்துல இருக்கிற பகவான் கருப்பு நிறத்துல மாறிய யமுனை நதிக்குள்ள குதித்து கருப்பு நிறத்துல இருக்கிற அந்த காளியனை துரத்தினார். ஸோ கிருஷ்ணர் அந்த காளியன் பாத்தீங்க அப்படின்னா விஷப்பாம்புக்கு யமுனையில என்ன வேலை? நதியில இருக்கணும், ஆனா யமுனையில தஞ்சம் பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல அதனுடைய சரித்திரம்லாம் வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்வார். ஸோ பக்தர்களுக்கு தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கு இந்த அந்த காளியனை தண்டிக்கணும்னு சொல்லி அந்த தண்ணியில குதிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறார். வெளில இருக்கிற கிருஷ்ணனுடைய கோபுரங்கள்லாம் அந்த சண்டையை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. எல்லாரும் யசோதாமா நந்த மகாராஜுக்கு தெரிவிக்க போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாலேயே விருந்தாவனத்துல பலவிதமான கெட்ட அபசகனங்கள் நடக்குது. ஸோ எல்லாரும் ஓடி வராங்க. நந்த மகாராஜ், யசோதா கிருஷ்ணருக்கு
ஏற்படுற அந்த அந்த சண்டை, கிருஷ்ணருக்கும் காளியனுக்கும் ஏற்படுற அந்த சண்டையை பார்த்து யசோதாமா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நந்த மகாராஜர் போய் குதிச்சு கிருஷ்ணரை காப்பாற்றணும் போகும்பொழுது பலராமரன் தடுத்து நிறுத்தினார். ஸோ பலராமர் கிருஷ்ணர் சண்டை போடுறதை பார்த்து எல்லாரும் வருத்தமா இருக்கும் பொழுது பலராமர் மட்டும் அதை பார்த்து சிரிக்கிறார். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, பலராமர் ஏன் சிரிக்கிறார் அப்படின்னா, நானும் தான் பாம்பு, என்கிட்ட இந்த மாதிரி விளையாடினதே கிடையாது இத்தனை நாள், இந்த விஷமுள்ள பாம்போட விளையாடுறானே அப்படின்னு சொல்லி பலராமர் நினைச்சு சிரிச்சாராம். ஸோ அற்புதமான நடனம் நடராஜர், சிவனுக்கு பேர். ஆனா உண்மையிலேயே இந்த டான்சிங் ஸ்டேஜ் 1000 தலை, அதுல எப்படி அற்புதமா கிருஷ்ணர் நடனம் ஆடினார் அப்படிங்கறது வந்து ரொம்ப அற்புதமாக வர்ணனிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆடி 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 ஒவ்வொரு தலையிலுமே கிருஷ்ணர் கால் வச்சு குதிக்கும் பொழுது அந்த விஷத்தை கக்கி கக்கி இறுதியில ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. ஸோ கிருஷ்ணர் அந்த காளியனை தண்டிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல முயற்சி செய்யும் பொழுது நாகபத்னிகள் எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்கல. இவனுக்கு இதுவே பாக்கியம், மோட்சம் வரட்டும், உனக்கு கணவன், சொந்த கணவன், எப்படி பிரகலாதர் வந்து பிரகலாதருடைய சொந்த அப்பா நரசிம்மர் கொல்லும் பொழுது எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்காம சந்தோஷமா பிரகலாதரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாரோ, இங்கேயுமே வந்து நாகபத்னிகள் சொந்த கணவர் கிருஷ்ணர் அழிக்கிறார் அப்படிங்கிறதே வருத்தப்படாம அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த ரத்தத்தை கக்குன உடனே தான் செய்த தவறை உணர்ந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ வருத்தப்பட ஆரம்பிச்ச உடனே நாகபத்னிகள் பிரார்த்தனைகள் ஆரம்பிச்சிடறாங்க, என்னுடைய கணவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இப்ப என்ன அப்படின்னா அவன் பக்தனாகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறானா. பக்தனாக ஆரம்பிச்சிட உடனே பிரார்த்தனை பண்றாங்க, இவனை விட்டுடுங்கோ, பக்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே கிருஷ்ணர் உடனே நாகபத்னிகள் எல்லாரையுமே கூட்டிட்டு நீ கடலுக்கு போகணும், இங்க உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். கருடன் உன்னை எதையும் பண்ண மாட்டான், என்னுடைய பாத சூடுகள் உன்னுடைய தலையிலே பதிச்சிருக்கேன், எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றார். சோ பகவான் எல்லா அசுரர்களை அழித்தார், ஆனா காளியனை அழிக்கல. ஏன்? ஏன்னா அவங்களுடைய மனைவி பக்தர்கள். மனைவி பக்தியில இருக்கிறதுல எவ்வளவு ஒரு அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய சமயம் நிறைய பேருடைய வீட்டுல அத பெரிய வருத்தத்தோட பெரிய கஷ்டமா தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆனா நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் நடனமாடி காளியினுடைய அசுரத்தன்மையை அழிச்சார். சைத்தன்ய மகாபிரபுவும் நம்மளை எப்படி நடனம் ஆட வச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த அசுரத்தன்மையை விளக்கினார் அப்படிங்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல பேசியிருக்கோம். காட்டுத்தீயை அணைத்தல், அத 2 தடவை கிருஷ்ணர் காட்டுத்தீயை அணைப்பார். இது ஒரு அத்தியாயம், 2 அத்தியாயம் கழிச்சு மறுபடியும் நடக்கிறது. ஸோ அந்த 17ஆவது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி காளியினுடைய சரித்திரத்தை வந்து அங்க முதல்ல சொல்லிட்டு, ஸோ கிருஷ்ணர் எப்படி அந்த காட்டுத்தீயை விழுங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர், யசோதாமா, நந்த மகாராஜ், கோபியர்கள் எல்லாருமே வந்து யமுனை நதியோரம் வந்து காளியன் கிட்ட நடக்கிற அந்த சண்டையை பார்த்துட்டு காளியனை அமிச்ச உடனே ராத்திரி ஆயிடும். ஸோ ராத்திரி ஆன உடனே இந்நேரத்துக்கு நம்ம திரும்ப ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே இன்னைக்கு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிப்புறத்துல பார்க்கும் பொழுது கிருஷ்ணரோட எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு சொல்லி விருப்பத்தை வந்து எல்லாரும் தெரிவிக்கிறாங்க. ஸோ உடனே எல்லாரும் அங்கேயே படுப்பாங்க. படுத்த சில நேரத்திலேயே வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய நெருப்பு, காளியினுடைய ஒரு நண்பன், இன்னொரு அசுரன், ஸோ அவன் பெரிய நெருப்பா வந்து எல்லாரையுமே அழிக்கணும் முயற்சி செய்யறார். ஸோ உடனே எல்லாரும் கிருஷ்ணா பலராமா சத்தம் போடுறாங்க. உடனே கிருஷ்ணர் எல்லா நெருப்பையுமே வந்து முழுகிடுறார். ஸோ நம்ம இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு இப்பதான் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயத்துல இருந்து கிருஷ்ணர் மீண்டு வராரு. வந்து அப்படி கொஞ்சம் கொண்டாடி படுக்கல, அதுக்குள்ள இன்னொரு அசுரன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்கு அடுத்து பிரச்சனை. ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறதுனால யாருக்கும் எந்த கவலையுமே இல்லாம எப்படி சந்தோஷமா பக்தர்கள் வாழ்ந்தாங்க. சில பிரபுபாதர் அவருடைய வாழ்க்கையிலையும் இஸ்கானை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயம், இது வந்து நம்ம இந்த அத்தியாயங்கள் பார்க்கும் பொழுது பிரபுபாதருடைய புஸ்தக மாரத்தான் நடந்ததுனால அந்த விஷயங்கள் பத்தி பேசினோம். ஸோ எப்படி பகவான் கிட்ட சரணடையும் பொழுது அனைத்து தடங்கங்களும் அழிக்கப்படுது அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்துல பேசினோம். 18ஆவது அத்தியாயம் பிரலம்பாசுரனின் வதம். ஸோ கிருஷ்ணரும் கோபர்களும் ஹைட் அண்ட் சீக், கண்ணாம்பூச்சி விளையாட்டா, ஸோ அந்த விளையாடு அந்த மாதிரி பல விளையாட்டுகள் விளையாடுறது வழக்கம். ஸோ ஒரு சமயம் டூவல் ஃபைட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? அதேதான்.
கயிறு வச்சுட்டு ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள்லாம், ஸோ யாரு பலசாலி அப்படிங்கிறத, யாரு யாரு நம்ம வந்து தோற்கடிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சவர்களை தன்னுடைய முதுகுல வச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ ஊரெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ இல்லை என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஸோ பலராமர் ஒரு பக்கம், ஸ்ரீதாமா, ரிஷபா அவங்க எல்லாம் வந்து பலராமருடைய பக்கம், கிருஷ்ணருடைய பக்கத்துல பத்ரசேனா, பிரலம்பாசுரன், ஒரு அசுரன் வந்து கிருஷ்ணருடைய பக்தன் ரூபத்துல, கோபனுடைய ரூபத்துல வந்து வரான். ஸோ பலராமர் பலராமர் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதனால பலராமரை தூக்கிண்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு அழிச்சிடலாம் பிளான் பண்றான் அவன். ஸோ பலராமரை முதல்ல வச்சுக்கிட்டு அவன் போறான். பலராமருக்கு தெரிஞ்சிருச்சு வந்து அசுரன் சொல்லி ஒரே குத்து முடிச்சிடுறார். ஸோ அந்த அத்தியாயம் பார்க்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசி வந்ததுனால வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு தலைப்புல அன்னைக்கு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போனாலே அன்னைக்கு சொர்க்க வாசலுக்கு உள்ள போயிட்டா மோட்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. போனா மோட்சம் தான், ஆனா போயிட்டு வந்துட்டு எந்த தவறும் செய்யாம இருக்கணும். ஸோ அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, பகவானுடைய நாமத்தை ஒரு தடவை சொன்னாலும் மோட்சம் தான். ஆனா நாமத்தை சொன்ன பிறகு நம்மளுக்கு ஏன் வந்து இன்னும் பௌதிக ஆசைகள் நம்மளை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா பகவான் நாமத்தை சுத்தமாக சொல்லலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஆன்மீக விஷயங்களை எப்படி தெளிவா புரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்களுடைய கூற்று உண்மைதான், ஆனா அதை முழுமையாக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதா உண்மை. அதை நம்ம அந்த அத்தியாயத்துல பேசினோம். 19வது அத்தியாயம் காட்டு தீயை மறுபடியும் விழுகுதல். இது இன்னொரு அத்தியாயம். மறுபடியும் ஒரு சமயம் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும் பொழுது, கிருஷ்ணா பலராமர் எல்லாரும் நண்பர்களை விளையாடும் பொழுது பசுக்கள்லாம் வந்து பசியின் காரணமாக அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போன உடனே அந்த அவங்க காட்டுக்கு பக்கத்து காட்டுல பெரிய நெருப்பு. அந்த நெருப்பினுடைய வெப்பம் தாங்காம எல்லா பசுக்களும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் அதை கேட்ட உடனே கோபர்களோட போய் அவங்க மீட்டுடுறார். மீட்ட மாத்திரத்திலேயே அந்த நெருப்பு பரவி அவங்களையும் சூழ்ந்துருது. சூழ்ந்த உடனே அந்த நெருப்பையுமே வந்து முதல்ல எல்லாரையும் கண்ணு மூட சொல்றாரு. கண்ணு மூடிட்டு அதை சாப்பிட்டுறாரு. மறுபடியும் யசோதாமா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? மண்ணு சாப்பிட்டது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நெருப்பு சாப்பிட்டது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அத்தியாயத்துல நம்ம பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஒரு காட்டு தீயோட ஒப்பிடப்பட்டிருக்கு பாகவதத்துல. ஸோ நம்மளுடைய இதயத்திலும் பௌதிக ஆசைகள் இருக்கும்போது அந்த தீ வந்து அதிகரிச்சு நம்மளை எப்படியெல்லாம் அழிக்கிறது, அதுக்கு ஒரே தீர்வு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை பார்த்தோம். இலையுதிர் கால வர்ணனை. சுகதேவ கோஸ்வாமி அற்புதமா இலையுதிர் காலத்துல இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே வந்து ஒரு தத்துவ ரீதியான விளக்கங்களை இந்த அத்தியாயத்துல கொடுத்தார். ஸோ அதுலயுமே வந்து வேதங்களின் விஞ்ஞானம், சாஸ்திரத்தின் முக்கியத்துவம், பௌதிக மற்றும் ஆன்மீக சந்தோஷம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சந்தோஷத்துக்கும் வேறுபாடுகள் அந்த அத்தியாயத்துல பார்த்தோம். கோபியர்களுடைய லீலைகள் இங்கிருந்து ஆரம்பிக்க போறது. கோபியர்கள், the gopis attracted by the flute sound, குழலிசையால் வசீகரிக்கப்படுதல் அப்படிங்கிற அத்தியாயம் 21வது அத்தியாயம். ஸோ கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகள் எப்பவுமே கோபியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதுதான் முக்கியத்துவமா வந்து தங்களுடைய வாழ்க்கையில அவங்க வச்சிருக்காங்க. கிருஷ்ணருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதும், ரூபத்தை புகழ்ந்து பாடுவதும், குணங்கள், லீலைகள். ஸோ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சா அதுல எல்லாருமே மயங்கிடுறாங்க. கோபியர்கள் மட்டும் கிடையாது, எல்லா விதமான பக்தர்கள், தேவர்கள், அனைத்து ஜீவன்கள், செடிகள், கொடிகள். ஸோ கோபியர்கள்லாம் வந்து அந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பேம்பு ஸ்டிக், மூங்கில். ஒரு அந்த மூங்கிலுக்கு இருக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மூங்கில வந்து புகழ்ந்து, கோவர்தனனை புகழ்ந்து, யமுனையை புகழ்ந்து, பலராமரை புகழ்ந்து, மற்ற நண்பர்களை புகழ்ந்து இந்த அத்தியாயம் முழுக்க அந்த வர்ணனைகளா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம பசு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருக்கோம். பசு எந்த அளவுக்கு முக்கியம், பசு கோஷாலா, பசுனுடைய இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவிலேயே பார்க்கலாம். பசுனுடைய வதம், இந்தியா வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதியில வந்து பசுவுடைய இறைச்சி ஏற்றுமதியில வந்து முதல் நிலை பெறுவதற்காக முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழிவை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. ஸோ அதனுடைய முக்கியத்துவம், பசு பாதுகாப்பு, அதனால காசு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அனைத்து விதத்திலையுமே வந்து எப்படி பசு பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். கோபி, கோபா, கோவர்தன், கோவிந்தா, கோகுலா, எல்லாமே கோ அப்படின்னா பசுக்களை வச்சுதான் அந்த பேர்களே. ஸோ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். பசு மட்டும் கிடையாது,
அதை தொடர்புள்ள அனைத்து விஷயங்கள் விவசாயம் பற்றியும் அதுல பார்த்திருந்தோம். 22வது அத்தியாயம் ஸ்டீலிங் த கார்மெண்ட்ஸ், கன்னி கோபியர்களின் ஆடைகளை திருடுதல் அப்படிங்கிற அத்தியாயம். ஸோ இதுல இருந்து இந்த அத்தியாயம் மட்டும் கிடையாது, ராச பஞ்சாத்தியாயம் சொல்லி 29ல இருந்து 33 வரைக்கும் இந்த அத்தியாயங்கள் பாத்தீங்க அப்படின்னா கோபியர்களுடைய கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள அந்த அந்தரங்கமான உயர்ந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப கவனமா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த விஷயத்த பொதுவா எப்படி கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவை தவறா மக்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தத்துவ ரீதியாக இந்த விஷயங்களை தெளிவா விளக்கியிருக்காங்க. கிருஷ்ணர் யார், கோபியர்கள் யார், அவங்களுடைய உறவு முறை எப்படி திவ்யமானது, அன்பு நிறைந்தது, காமத்துக்கும் அதுக்கும் சிறிதளவு தொடர்பு கூட இல்லை. அவங்க லக்ஷ்மியுடைய விரிவாக்கங்கள், மற்ற கணவர்களுடைய மனைவிகள் கிடையாது. ஸோ காத்தியாயனி விரதம், கிருஷ்ணரை மணக்கணும்னு சொல்லி அவங்க இருந்த விரதம், அதை பூர்த்தி செய்தார் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த அத்தியாயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இது தர்மமா அப்படின்னு சொல்லி இதுல ஆரம்பிச்சு இந்த ராச பஞ்சாத்தியாயம் சொல்லி 29ல இருந்து 33 வரைக்கும் இந்த விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த அத்தியாயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 23வது அத்தியாயம் பிராமணர்களுடைய அந்தணர்களின் மனைவியர் முக்தி. கிருஷ்ண பலராமருக்கு ஒரு சமயம் பசி இருக்கு. ஸோ ஆனா அவங்க தனக்கு பசி அப்படிங்கறத தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா கோபர்கள்லாம் வந்து எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மறுபடியும் அதே தான், கிருஷ்ணருக்கு பசி இருக்கிறதுனால இவங்களுக்கு பசி இருக்கிற மாதிரி கிருஷ்ணருக்கு வெளிப்படுத்துறாங்க. ஸோ உடனே கிருஷ்ணர் சொல்றார், அங்க இருக்கிற பிராமணர்கள் கிட்ட போயிட்டு நீங்க பிக்ஷை கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் வந்து ஸ்மார்த்தர்கள், அவங்க எல்லாம் என்னோட நாமத்தை ஜபிக்கிற வைஷ்ணவர்கள் கிடையாது, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துதான் வந்து அனுப்புறார். ஸோ என் பேரை சொல்ல வேண்டாம், அண்ணன் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லி அனுப்புறாரு. பலராமர் பேரை சொல்லி நீங்க வாங்குங்க, கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அப்படியுமே வந்து அவங்க எந்த ஒரு மதிப்பையும் கொடுக்காம, ஆமாவும் சொல்லல இல்லவும் சொல்லல, எந்த விதமான பதிலையும் கொடுக்காம ரொம்ப தர்ம சங்கடமான நிலைக்கு கோபர்களை வந்து உள்ளாக்கிட்டாங்க. ஸோ உடனே கோபர்களுக்கு ரொம்ப மன வருத்தம். ஸோ திரும்ப வந்து கிருஷ்ணனுக்கு சொல்லும்போது, இல்லை நீங்க அவங்களுடைய மனைவிகளை போய் கேளுங்க, அவங்க நம்மளுடைய எங்களுடைய சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனே மனைவிகள் ஒவ்வொருத்தர் வீட்லயுமே வந்து அந்த யாகத்துக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிற அந்த யாகத்துக்காக ரொம்ப பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுற அந்த அற்புதமான உணவு வகைகளை சமைத்து வச்சிருக்காங்க. அதை கேட்ட மாத்திரத்திலேயே கிருஷ்ண பலராமரை பற்றி கேட்டிருக்காங்க பல சமயம். ஆனா கிருஷ்ண பலராமரை எப்பயும் பார்த்தது கிடையாது. இது எங்க அப்படின்னா விருந்தாவனத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி. ஸோ அதனால எப்போ கிருஷ்ண பலராமரை பார்த்ததே கிடையாது. ஸோ கிருஷ்ண பலராமர் வந்திருக்காரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா பெண்களும் தாங்கள் சமைத்த அனைத்து உணவு வகைகளையும் எடுத்துட்டு போய் யஜ்யத்துக்கு போக்தாரம் யஜ்ய தபசம், எல்லா யஜ்யங்களுக்கும் இவர் தான் அனுபவிப்பாளர். அவரே வந்து கேட்கும் பொழுது இந்த பிராமணருக்கு கொடுக்காம எந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றது புரிஞ்சுட்டு கணவர்கள் நிறுத்துறாங்க அவங்கள போக விடாம. இருந்தாலும் எல்லா தடைகளையும் மீறி அவங்க போயிட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க, கிருஷ்ணரோட இருக்கணும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் இல்ல, ஸ்திரீ தர்மத்தை அவங்களுக்கு போதிச்சு உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யணும், அதன் மூலமாக எனக்கு பக்தியை செய்யலாம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு அனுப்பினா என் கணவர்களும் ஏத்துப்பாங்களா அப்படின்னா ஏத்துப்பாங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்ப போன உடனே கணவர்கள்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு, எந்த அளவுக்கு நாங்க அறியாமையில இருந்திருக்கோம், நாங்க பேரளவு பிராமணர்கள், எந்த அறிவுமே எங்களுக்கு கிடையாது, சாஸ்திரத்தை நாங்க தெளிவாவே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து வருத்தப்பட்டு தெரிவிச்சு, உண்மையிலேயே பெண்களா இருந்தாலும் இவங்க தான் உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லும் பொழுது, ஸோ இதுலயுமே வந்து நம்ம எப்படி சடங்குகளை ஆன்மீகமயமாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த அத்தியாயத்துல பார்த்தோம். ரிச்சுவல்ஸ், சடங்கு அப்படின்னா ரிச்சுவல்ஸ், அந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கறத விர்ச்சுவல், இன்னைக்கு எல்லாம் சடங்கு எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான், விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடங்கு, பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம், கொண்டாட்டம், இது எல்லாமே ஜென்மாஷ்டமி நீங்க டிவில தான் பார்க்கணும். ஸோ சடங்குகள் எல்லா கோயில்ல சடங்கா செய்யறாங்க, அந்த சடங்கை வந்து இன்னைக்கு டிவில பார்க்கணும். ரிச்சுவல் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ஆயிடுச்சு. ஆனா விர்ச்சுவல் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஆகணும், ஆன்மீகமயமாக்கப்படணும் சடங்குகள். ஸோ பிராமணர்கள் சடங்கா எல்லாத்தையும் செஞ்சாங்களே தவிர ஆன்மீகமயமா எதுவும் செய்யல. ஆன்மீகமயமாக்குதல்னா என்ன, அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு எஸ்பிஐ அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாத் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ரீல பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் படிக்கும் பொழுது சடங்குகள் எப்படி ஆன்மீகமயமாக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு எல்லாம் பகவத்கீதை படிச்சாலுமே வெறும் ஸ்லோகம் தான் படிக்கிறது, அர்த்தத்தை யாருமே படிக்கிறது கிடையாது. போன வாரம் பேசியிருந்தோம், அந்த பிரகலாதருடைய ஸ்துதி, பகவத்கீதை, இந்த ஸ்லோகங்கள்லாம் குழந்தை வந்து சொல்லிட்டு போவோம். சொல்லிட்டு போன உடனே ஆஹா குழந்தை சமத்தா இவ்வளவு ஸ்லோகத்தை சொல்லுது, ஸ்லோகமும் அழகா இருக்கு, சமஸ்கிருதமும் அழகா இருக்கு, அதுல இருக்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னா பயந்து ஓடிடுவாங்க.
பௌதிக உலகத்தை விடணும், காமத்தை விடணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தணும், அனைத்து விஷயங்களையும் கிருஷ்ணர் கொடுக்கணும் இருக்கிற ஒரு லைனுக்கு அர்த்தம் சொன்னாலும் அந்த சமத்து எல்லாம் ஓடி போயிடும். சோ அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் புரியாத வரைக்கும் அந்த குழந்தையும் சமத்து, இவங்களும் சமத்து. எப்போ நம்ம அர்த்தத்தை உள்ளதை உள்ளபடி இஸ்கான்ல பேசினா, நீங்க இஸ்கான்ல வந்து ஏன் நீங்க எப்படி பேசுறீங்க, அப்படி இருக்கிறது தான் பேசணும். நீங்க ஸ்லோகமா சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம், அது தெரியாது அவங்களுக்கு. ஸோ பிரபுபாருடைய கருணை, அந்த விஷயத்த பார்த்தோம். ஸோ இந்த லீலை முடிஞ்ச உடனே அதே இடத்துலதான் கோவர்தன கிரி பக்கத்துல இருக்கு. அதே இடத்துலதான் கிருஷ்ணருடைய தந்தை ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய அப்பா கிட்ட கிருஷ்ணர் கேள்வி கேட்கிறார், எதுக்காக செய்றீங்க, யாருக்காக செய்றீங்க அப்படின்னு. செஞ்ச உடனே கிருஷ்ணர் இந்திரனுடைய திருப்திக்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி நந்த மகாராஜர் சொல்றார். உடனே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், எதுக்கு நீங்க செய்யணும், தேவர்களை வழிபாடு செய்ய தேவையில்ல, அவர் வந்ததே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அவர் இருக்கும் பொழுதே தேவர்கள் பூஜையா, வாய்ப்பே கிடையாது, முழுமையாக எங்கிட்ட சரணடையணும். எதுக்கா அது அப்படி நேரடியா சொன்னா கூட பரவாயில்ல, நாஸ்திகத்தனமான ஒரு தத்துவத்தை வேற பேசிடுறாருங்க. என்ன தத்துவம், கர்ம மீமாம்சா அப்படிங்கிற ஒரு நாஸ்திகத்தனமான ஒரு கொள்கையை பேசுறாரு. அந்த கொள்கையுடைய அர்த்தம் என்ன, நம்ம கடமையை செய்தா போதுமே, கடமை செஞ்சா வர வேண்டிய பலன் வந்துதான் ஆகும், யாரையுமே கும்பிடணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நாஸ்திகத்தனமான தத்துவத்தை வந்து பேசி பிரச்சாரம் பண்றார். ஸோ ஆச்சாரியர்கள் அதையும் விளக்குறாங்க. ஏன் அப்படின்னா, குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாம கிருஷ்ணரையுமே வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்றார். ஸோ இந்த கோவர்தனன் அப்படிங்கிறது பக்தனாகவும் இருப்பார், பகவானாகவும் இருப்பார். எல்லாத்தையுமே இந்த கோவர்தனுக்கு 2 வகையில ரோல், டுவல் ரோல். பக்தனாகவும் இருப்பார், பகவான். கோவர்தன் பக்தனா பகவானா ரெண்டுமே. ஸோ கோவர்தன், எனக்கு கோவர்தன் தான் நம்மளுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கு, நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கோவர்தனை தான் கொடுத்துட்டு இருக்கு, நம்ம கோவர்தனை பூஜை பண்ணலாம். கோவர்தன் நம்மளுடைய உண்மையான வழிபாட்டுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கோவர்தனுக்கு தாங்கள் சமைச்ச அனைத்து விஷயங்களையுமே வந்து படைக்க சொல்றார். கிருஷ்ணரே கோவர்தனா மாதிரி அனைத்து அர்ப்பணிச்ச பொருட்களையும் ஏத்துக்கிறார். கோவர்தன பூஜை பிரம்மாண்டமாக நடக்குது. இந்திரனுக்கு உடனே அந்த அத்தியாயத்தில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். மக்கள்லாம் இன்னைக்கு வந்து தொழில் செய்த அதுவே போதும், அதுவே தெய்வம் அப்படின்னு சொல்ற அது உண்மைதான். அர்ஜுனன் மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய தொழிலே தெய்வமாகும். ஆனால் கர்ணன் மாதிரி இருக்கும்போது ஆகாது. ஸோ எப்படி அந்த தொழில் தெய்வமாக்குவது அப்படிங்கிற விஷயத்த அந்த அத்தியாயத்துல பேசியிருந்தோம். 25வது அத்தியாயம், நாசகார மழை விருந்தாவனத்தில். இந்திரனுக்கு உடைய கோபம், யாரா இந்த குழந்தை சின்ன வயசுல இப்பேற்பட்ட ஒரு அகங்காரம், எனக்கு இத்தனை கோடி ஜென்மங்களா வருடங்களா யுகங்களா செய்துட்டு இருந்த யாகத்தை இந்த நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லி உடனே உலகத்தை அழிக்கும் பொழுது எந்த ஒரு மேகங்களை அழிப்பாங்களோ அந்த மேகங்களை அழைச்சு மொத்த விருந்தாவனத்தையுமே அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறோம். 7 நாள் தொடர்ந்து கனமழை மழை பெய்து கோவர்தனத்தையே கிருஷ்ணர் தன்னுடைய சுண்டு வரல்ல ஏற்றி அனைத்து பக்தர்களுக்குமே ரட்சிக்கிறார். சோ அதுலயுமே அந்தரங்கமான காரணங்கள் இருக்கு. எல்லா பக்தர்களோட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற கிருஷ்ணருடைய விருப்பம் தான் இது அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சில சமயம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருப்பார், சில சமயம் காட்டுக்கு மேய்க்க போவார். சோ எல்லா சமயம் எல்லா பக்தர்கள் கிருஷ்ணர் பார்க்க முடியாது. சில சமயம் சில பக்தர்கள் பார்ப்பாங்க, இன்னொரு சமயம் பக்தர்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா எல்லா பக்தர்களும் எப்பவுமே கிருஷ்ணரை தொடர்ந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடுதான் இது. சோ உண்மையிலேயே கடவுள் அப்படிங்கிறவருக்கு வரையறை, ஹூ இஸ் காட் அப்படிங்கிறத விட யார் கடவுள் அப்படிங்கிறத விட கடவுள் அப்படிங்கிறவருக்கு தகுதிகள் என்ன, யார் கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த அத்தியாயத்துல நாங்க பார்த்தோம். அத்தியாயம் 26 ஒண்டர்ஃபுல் கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய அனைத்து அற்புதமான குணங்களை வந்து அனைத்து பக்தர்களும் புகழ்ந்து பாராட்டுறாங்க அந்த கோவர்தன் லீலை அப்போ. ஸோ அந்த அத்தியாயத்துல யார் முழுமுதற கடவுள், விஷ்ணு, நாராயணர், கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர், இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள் ஒரே கடவுளா இல்ல வெவ்வேறு கடவுள்களா, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் உள்ள வேறுபாடு, குல தெய்வம், விநாயகர் வழிபாடு, கடவுள் சக்தியா ஒரு பெண்ணா, மற்ற மதங்கள்ல இருக்கிற கடவுள் யாருங்க, போலி கடவுள்கள் போன்ற விஷயங்களை நம்ம இதுல பேசினோம். 27வது அத்தியாயம் தேவேந்திரனின் பிரார்த்தனை. நம்ம பார்த்த வரைக்கும் முடிச்சிருவோம், எல்லாம் பார்க்க போறது இல்லை, கிருஷ்ணனுடைய புஸ்தகம். சோ இந்திரன் தன்னுடைய தவறை புரிஞ்சுண்டு கிருஷ்ணருக்கு மன்னிப்பு கேட்க வந்து சுரபியோட வரார். சுரபி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த பசு. ஸோ கிருஷ்ணருக்கு பிடித்த ஒரு பசுவோட வந்தா ஈஸியா மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த சுரபி பசுவை வந்து கூட்டிட்டு வரார். ஸோ கூட்டிட்டு வந்து தன்னுடைய பிரார்த்தனை தெரிவிக்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். ஸோ மன்னிப்பு கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுது. கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை வச்சு கிருஷ்ணரை பூஜிக்கிறாங்க. சொர்க்கலோகத்திலிருந்து கொண்டு வந்த கங்கை நதியை கொண்டும் சுரபி தன்னுடைய சொந்த பாலை கொண்டும் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுது. பிரார்த்தனை என்ன, எப்படி பிரார்த்தனை செய்யணும், பௌதிக ஆசைகளை கொண்டு பிரார்த்தனை செய்யலாமா,
அன்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எந்த அளவுக்கு உயர்ந்த பிரார்த்தனை, மற்ற பிரார்த்தனைகளை பற்றி நம்ம அந்த அத்தியாயத்துல பேசினோம். 28வது அத்தியாயம் வருணனின் பிடியில் இருந்து நந்த மகாராஜை விடுவித்தல் அப்படிங்கிற அத்தியாயம். ஸோ ஒரு சமயம் ஏகாதசி விரதத்தை முடிச்சு விட்டு துவாதசி விரத ஏகாதசி முடிக்கிறதுக்காக யமுனைக்கு போய் குளிக்க போறார். குளிக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் தவறி போய் ரொம்ப சீக்கிரம் போயிடுறார். ஸோ தவறான நேரத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ உடனே வருணனுடைய சேவகர்கள் நந்த மகாராஜரை கைப்பற்றி வருணலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ கூட்டிட்டு போன உடனே கிருஷ்ணா ராமா அப்படின்ட்டு நந்த மகாராஜர் சத்தம் போட்ட உடனே கிருஷ்ண பலராமர் உடனே தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த வருணலோகத்துக்கு போய் நந்த மகாராஜரை மீட்க போகும்பொழுது வருண பகவான் கிருஷ்ணரை பார்த்து பூஜிக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த உடனே நந்த மகாராஜருக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கைது செஞ்சுட்டு வந்தாங்க, கிருஷ்ணர் வந்த உடனே கிருஷ்ணருக்கு பூஜை பண்றாங்க, நமஸ்காரம் தெரிவிக்கிறாங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஸோ நான் வருணருக்கு என்னுடைய மக்கள் செய்த தவறை மன்னிச்சு நீங்க எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீலையை செய்தீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு வருண பகவான் ரொம்ப மகிழ்ச்சிக்கு உள்ளாரார். ஸோ உடனே நந்த மகாராஜரை மீட்டு மேல வந்துடுறாங்க. மேல வந்த உடனே அனைத்து கோபர்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த அத்தியாயத்துல நித்யானந்தா, உண்மையான மற்றும் போலியான நித்யானந்தா யார்? நித்திய ஆனந்தம் என்றால் என்ன? நித்தியமான ஆனந்தத்தை வேணும் அப்படின்னா நித்யானந்தருடைய கருணை வேணும். ஸோ யார் அந்த நித்யானந்தா அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்திருந்தோம். மிகவும் பாவமுள்ள மனிதர்களா இருந்தாலும் அவங்க அனைத்து விதமான கட்டுப்பாட்டுல இருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். சில சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த மகாபிரபு, அவங்க 2 பேருடைய அற்புதமான கருணையை இந்த அத்தியாயத்துல பார்த்திருந்தோம். அத்தியாயம் 29 ராச நடனம் அறிமுகம். ஸோ கோபர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த காத்தியாயனை விரதம் முடிச்சுட்டு கிருஷ்ணன் சொல்வார், ஒரு சமயம் வரும், நான் உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன், ராச நடனத்தை நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அற்புதமான கிருஷ்ணருக்கு வயசு அப்போ வெறும் 8 வயசு. ஸோ அப்ப யோசிச்சுக்கணும் எந்த அளவுக்கு மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு லீலை, கிருஷ்ணருடைய லீலை, 2 லீலைகளுக்குமே மையமான லீலை என்ன அப்படின்னா நடனம் மற்றும் இசை மற்றும் பாட்டு. கிருஷ்ணருடைய லீலைகள்லயே முக்கியமானது ராச நடனம். ராச நடனம்னா என்ன? ஆடுறது, பாடுறது, மியூசிக், இசை, அப்புறம் டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் ஆட வேண்டியதுதான். சைத்தன்ய மகாபிரபுடைய எல்லா லீலைகள்லயுமே முக்கியமான லீலை என்ன? அதேதான், சங்கீர்த்தனம், நடனம், இசை, பாட்டு. மறுபடியும் டயர்ட் ஆயிட்டோமா, கீர்த்தனத்துல ஆடி ஆடி பிரசாதத்தை சாப்பிட்டு மறுபடியும் தொடர்ந்து ஆடலாம். ஸோ 2மே நடனம், இசை. ஸோ இந்த நடனம், சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த இசை நடனத்துல ஆடிண்டே கிருஷ்ணருடைய அந்த ராசலீலை, அந்த நடனத்துல போய் சேரலாம். அதுக்குதான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சு இந்த எளிமையான வழிமுறை, உயர்ந்த இன்பத்தை கொடுக்கிற வழிமுறை, சங்கீர்த்தன வழிமுறை, அனர்ப்பித்த சரிம் சிராத் கருணையாவதிர்ண கலௌ சமர்ப்பயுத்தம் உன்னதுஜ்வல சுபக்தி ஸ்ரீயம், இந்த உயர்ந்த உன்னதுஜ்வல ரசத்தை கொடுக்க வந்தார். ஸோ இந்த விஷயங்களை இந்த அத்தியாயங்களை பார்த்திருக்கோம். இதுதான் அந்த பஞ்ச அத்தியாயம், ராச பஞ்ச அத்தியாயம் சொல்லிட்டு இந்த ராசலீலையை 5 அத்தியாயமாக ஆச்சாரியர்கள் இதை இந்த 5 அத்தியாயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த அத்தியாயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த சமயத்துல ஒரு போலி குரு, ஒரு அயோகி ஒருத்தன் கிருஷ்ணருக்கும் யசோதாவுக்கும் உள்ள உறவை கொச்சப்படுத்தி பேசினதுனால ஒரு சிறப்பு உபன்யாசம் கொடுக்க வேண்டியது வந்தது அவனுக்காக. ஸோ அவன் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு குரு அப்படிங்கிறத நிரூபிச்சு, அயோகி cannot understand யசோதா அண்ட் கிருஷ்ணா, அயோகியால் கிருஷ்ணரையும் யசோதாவையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சிறப்பு உபன்யாசம் கொடுத்திருந்தோம். அதை பார்க்கணும்னா நீங்க போய் பார்க்கலாம். அத்தியாயம் 30 கிருஷ்ணர் கோபியர்களிடம் இருந்து மறைத்தல். ஸோ கிருஷ்ணர் விளையாடும் பொழுது திடீர்னு மறைஞ்சு போறார். கோபியர்களுக்கு உடனே பிரிவு தாங்க முடியாம கிருஷ்ணரை தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு கோபியர் மட்டும் எடுத்துட்டு போயிடுறார், அது ஸ்ரீமதி ராஜாராணி அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அந்த கோபியுமே விட்டுடுறார். ஸோ ஏன் வெளிப்புறத்துல சுகதேவ கோஸ்வாமி மக்களுக்கு சில அந்தரங்கமான விஷயங்களை தெரிவிக்க கூடாது சொல்லி அவங்களுக்கு கர்வம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றார். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்க? உண்மையிலேயே பிரிவுல எப்படி பக்தி அதிகரிக்குது அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குறாங்க அப்படிங்கிறதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸோ இன்னும் ராசநடனம் ஆரம்பிக்கல, இதெல்லாம் அறிமுகம் தான். ஸோ அந்த அத்தியாயத்திலுமே தொடர்ந்து ராதாவையும் கிருஷ்ணரையும் யார் புரிந்து கொள்ள முடியும், விலங்குகளுக்கான ஒரு
கதை கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது. இது யார் கிருஷ்ணர் கோபியர்கள், இது தத்துவ ரீதியாக அனைத்து விஷயங்களையுமே ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கோபியர்களின் பாடல்கள், ஸோ பிரிவுல வந்து கோபியர்கள் வருத்தப்பட்டு கிருஷ்ணருடைய ஆஹ் லீலைகளை நினைச்சுட்டே வந்து கிருஷ்ணரை தேடுறாங்க. அந்த பிரிவுல வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி அதிகரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் கோபியரிடம் திரும்ப வருதல், உடனே திடீர்னு கிருஷ்ணர் திரும்ப வரார். உடனே அவங்களுடைய அந்த சம்போகா விப்ரலம்பா, ஆழமா அந்த தத்துவங்களை நம்ம பார்த்திருக்கோம். பிரிவாற்றாமை, பிரிவுல எப்படி பக்தி அதிகரிக்கிறது. ஸோ கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள அந்த உறவு காமத்துக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் மட்டும் இல்லாம, அதை நம்ம சரியான இடத்துல இருந்து கேட்டோம் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் வாயில இருந்து கேட்கும் பொழுது நம்மளுடைய காமமும் முற்றிலும் அழிக்கப்படுது. ஒரு ஆண் பெண் சேர்ந்து விளையாடுற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவா நம்மளுடைய காமம் அதிகரிக்கும். ஆனா கிருஷ்ணருடைய விளையாட்டு, கிருஷ்ணருடைய இந்த ராச கிரீடை அப்படின்னு சொல்லுவோம். கிரீடை அப்படின்னா விளையாட்டு. ஒரு குழந்தை 8 வயசு குழந்தை விளையாட தான் செய்யும். எங்க காம இச்சை இருக்கும். சோ அந்த காமத்துக்கும் பிரேமைக்கும் வித்தியாசம் தெரியாம பல பேர் கொச்சையா பேசினாலும் கிருஷ்ணர் அதை அற்புதமாக செய்து காட்டி நம்மளையும் அந்த நடனத்துல அழைக்கிறார். நீங்க டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களா, வந்து ஆடுங்க, என்னோட ஆடுங்க. பாடணும்னு நினைக்கிறீங்களா, சாப்பிடணும் வாங்க. சோ அந்த அற்புதமான லீலையை பின்னால இருக்கிற அனைத்து தாற்பயங்களையுமே வந்து நம்ம அங்க வந்து ஆழமா பேசினோம். அந்த அத்தியாயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நீங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். தவறான இடத்துல இருந்து அதை கேட்டோம் அப்படின்னா, கேட்கும் பொழுது காம இச்சை நம்மளுக்கு அதிகரிக்கும். அப்படி ஆச்சுன்னா உடனே நிறுத்திடணும். சில சமயம் சரியான இடத்துல இருந்து தவறான மனப்பான்மையில கேட்டாலும் அது நடக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உடனே நிறுத்திடணும். ஸோ இதுக்கு நிறைய ஆழமான தத்துவங்கள் இருக்கு. பிரபுபாதருடைய கருணை நம்மளுக்கு இந்த விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வந்து அவருடைய புத்தகங்களை கொடுத்திருக்கார். ராச நடனம் ஆரம்பிக்கிறது 300 கோடி கோபியர்கள். எத்தனை? 300 கோடி கோபியர்கள். பிருந்தாவனத்துல இடம் கொள்ளுமா? எல்லாமே கொள்ளும். இந்தியாவிலேயே 300 கோடி கிடையாது. பிருந்தாவனத்துல எப்படின்னா கிருஷ்ணருடைய ஏற்பாடு. அதுவும் இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன, கிருஷ்ணர் 300 கோடி கிருஷ்ணரா விரிவடைந்து ரொம்ப அற்புதமான நடனம். தேவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பால்கனி எல்லாம் ஃபுல் ஆயிருது, ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் உடனே மியூசிக், கேம்ஸ், ஃப்ளவர் ஷவரிங், ரொம்ப அற்புதமான நடனம் அது. அந்த விஷயங்களுமே வந்து கடவுளுக்கு மறுபடியும் இதனுடைய தாற்பயங்கள்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப ஆழமான விஷயம், அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வித்யாதரன், முக்தி மற்றும் சகடாசுரா தவறா போட்டிருக்காங்க. சகடாசுரனின் மோட்சம் அத்தியாயம் 34. இதுக்கு முன்னாடி 33வது அத்தியாயத்துல நம்ம தலைப்பு வந்து கிருஷ்ணரே மிகச்சிறந்த பிரம்மச்சாரி அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். கடவுள் அப்படிங்கிறவருக்கு எந்த விதமான கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கிருஷ்ணரே மிகப்பெரிய பிரம்மச்சாரி. எப்படிங்க? சரி, நல்லவர் அப்படின்னு சொல்ல, பிரம்மச்சாரி எப்படிங்க? அதை வந்து அந்த அத்தியாயத்துல பேசியிருக்கோம். எப்படி உயர்ந்த பிரம்மச்சாரிகளான பீஷ்மர், சுகதேவ கோஸ்வாமி, நாரதர் மற்றும் பல ரிஷிகள், முனிவர்கள் கிருஷ்ணர் உயர்ந்த பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கிரகஸ்தர்களுமே ஒரு விதத்துல பிரம்மச்சாரி எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த அத்தியாயத்துல. சங்கச்சூடா, வித்யாதரனின் மோட்சம் மற்றும் சங்கச்சூடாவின் அழிவு அப்படிங்கிறது அத்தியாயம் 34. இன்னும் 4 அத்தியாயம் தான் முடிச்சிடலாம். நந்த மகாராஜரும் அவருடைய சகாக்களும் ஒரு சமயம் அம்பிகாவனம் சிவனுடைய பூஜைக்காக, எப்பயாவது ஒரு சமயம் பல வருடங்களுக்கு ஒரு தடவை சிவனை பக்தனா வந்து வழிபடுவதற்காக அம்பிகாவனம் சென்றிருந்தாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய பாம்பு நந்த மகாராஜரை விழுங்குவதற்காக வந்திருந்தது. உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னோடனே கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து அவதரிச்சு தன்னுடைய திருப்பாதங்களை அந்த பாம்பு மேல வச்ச உடனே அவனுடைய பெயர் சுதர்சனன். அவன் ஒரு வித்யாதரன். அங்கீர ரிஷியுடைய சாபத்தினால அவன் வந்து பாம்பாக இருந்தான். ஸோ அவனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்து சங்கச்சூடா அப்படிங்கிற அசுரன் கோபியர்கள் எல்லாம் திருடுறதுக்காக வந்தான். ஸோ அவனையுமே வந்து கிருஷ்ணர் கைப்பற்றி அழிச்சு அவன் திருடி வச்சிருந்த நகைகளையுமே வந்து மீட்டி பலராமருக்கு கொடுக்கிறார். ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்லி இன்னைக்கு பலவிதமான மக்களுக்கு ஆன்மீக போதனைகளை கொடுக்குறேன், ஆன்மீக வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி பௌதிகமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தகைய போலி குருக்கள், போலி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை பத்தி அந்த அத்தியாயத்துல பேசியிருந்தோம். கோபியரின் கிருஷ்ணரின் பிரிவு. ஸோ கிருஷ்ணர் உடைய கோபிஸ் ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன். கோபியர்கள் பாத்தீங்க அப்படின்னா
ராசலீலையில நடனம் ஆடிட்டு இருக்காங்களே அது பத்தாது, பகல் நேரத்துல கிருஷ்ணருடைய சங்கம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரிவு அதிகரிக்கிறதும் பகல்லையுமே கிருஷ்ணருடைய சங்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. ஸோ கிருஷ்ணருடைய லீலைகளை பேசிண்டே அவங்களுடைய பிரிவை வந்து போக்கிக்கிறாங்க. ஸோ இதுலயுமே வந்து அந்த விராக தாபம், அந்த பிரிவாற்றாமை, அந்த பிரிவுல எப்படி சைத்தன்ய மகாபிரபு அந்த பிரிவுல எப்படி பக்தி அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கொடுத்ததை வந்து நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்தோம். கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் உள்ள தத்துவ ரீதியான இல்லாம ரச விசார், ரச ரீதியான வேறுபாடுகள் என்ன. ஸ்ரீ பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணரும் கோபியர்களும் பிரிஞ்சு அந்த அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுபடியும் சந்திக்கிறது அப்படிங்கிறது தான் ரத யாத்திரை. ஸோ அந்த ரத யாத்திரையுடைய நாள், ரத யாத்திரை விழா வந்ததுனால அந்த ரத யாத்திரை பற்றியும் நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்திருந்தோம். 35வது அத்தியாயம் அக்ரூரர் தூது. ஸோ அடுத்து எல்லா அசுரர்களையும் அழிச்சும் கிருஷ்ணர் அழிக்க முடியல. கிருஷ்ணர் அழிக்கணும்னா கம்சனுக்கு ஒரே திட்டம் என்ன, கிருஷ்ண பலராமரை மதுரைக்கு அழைச்சு தனுர் யாகம் என்ற பேர்ல அங்க கிருஷ்ணர் அழிக்கணும்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் போடும்பொழுது அக்ரூரரை அமைச்சு நம்ம கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கம்சன் திட்டம் போடுறோம். ஏன்னா அக்ரூரர் பெரிய பக்தர், அவர் போனா கண்டிப்பா இதை வந்து வெற்றிகரமா செஞ்சுட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறான். ஸோ அக்ரூரரை வந்து அனுப்புறதுக்காக கம்சன் அக்ரூரர் கிட்ட பேசுறான். கம்சன் அக்ரூரரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா அக்ரூருக்கு தெரியும் கம்சனுக்கு தான் அழிவு, கிருஷ்ணருக்கு ஒன்றும் நடக்காது. ஆனா கிருஷ்ணருடைய விருப்பம் பிருந்தாவனத்தை விட்டு மதுரைக்கு வரணும்ன்றது. கிருஷ்ணருக்கு விருப்பம் கிடையாது பிருந்தாவனத்தை விட்டு போகணும்னு சொல்லி. யாரதான் விருப்பப்படுவா? உயர்ந்த பக்தர்கள், கோபியர்கள், யசோதாமா, நந்தமகாராஜ், கோபர்கள். கிருஷ்ணருக்கு விருப்பமே கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு ஏன் போறாருன்னா பல முக்கியமான வேலை இருக்கு. மற்ற அசுரர்களை அழிக்கணும், தேவகி வசுதேவரை காப்பாற்றணும். துவாரகா மதுரால எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணருடைய வருகை காத்துட்டு இருக்காங்க. பகவத்கீதை கொடுக்கணும். பிருந்தாவனத்துல பகவத்கீதை பேசியிருந்தா யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பகவத்கீதை கொடுக்கணும் அப்படின்னா அத வெளில வந்துதான் கொடுக்கணும். ஸோ மற்ற முக்கியமான கடமைகளுக்காக தன்னுடைய சொந்த விருப்பமுள்ள பக்தர்களையும் விட்டு பிரிஞ்சு வர்றார். 10 வயசு கிருஷ்ணருக்கு, 10 வயசு 3 மாதம் ஏதோ சொல்லப்படுது. அப்போ விருந்தாவனத்தை விட்டு வெளில வந்துட்டு கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும், 80 வயசுனா 16 வயசு தான் கிருஷ்ணருக்கு, இன்னும் 80 வருஷம் பிரிஞ்சு இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த ரத யாத்திரை நிகழ்ச்சி நடக்குது. அது வரைக்கும் மதுரா, துவாரகா, மற்ற இடங்கள்ல வந்து எல்லா லீலைகளுமே வந்து நடக்கிறது. ஸோ நம்ம வந்து எதிர்காலத்துல கிருஷ்ணனுடைய விருப்பம் இருந்தா பார்ப்போம். ஸோ கம்சன் அக்ரூரன் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காரு. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி கடைசி அரிஷ்ட அசுரனை அனுப்புறான். இன்னொரு அசுரனை கொல்றதுக்கு. ஒரு புல் டீமன். அந்த அசுரன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா கிருஷ்ணரை கொல்வதற்காக வரும்பொழுது கிருஷ்ணர் உடனே அந்த அசுரனை வந்து பிடிச்சு அந்த அசுரனுக்கும் மோட்சம் கொடுத்துடுறார். அதுக்கு அடுத்து கேஷி மற்றும் வியோமாசுரனின் வதம். அதுவும் 10ல. அரிஷ்டாசுரனும் செத்த உடனே இல்ல மறுபடியும் ஏதாவது முயற்சி எடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம். 36வது அத்தியாயத்துல மறுபடியும் முட்டாள்கள் போலியான ராதாவையும் கிருஷ்ணரையும் வழிபடுவார்கள். இமிடேஷன் ராதா கிருஷ்ணா, நான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி குருவும் தன்னுடைய பெண் பக்தர்களை கோபியர்கள் நீ ராதை அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற நிறைய கூட்டம் இருக்கு. அத்தகைய அயோக்கியர்கள் பற்றி அவங்க நரகத்துக்கு போற வழியே தான் வந்து அவங்க தேடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி, எந்த அளவுக்கு அசுரனை விட மோசமான பேரளவு ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, எத்தனையோ போலி கடவுள்கள் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தும் பொழுது கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை அந்த அசுர கடவுளுக்கு செய்து அவங்களும் நரகத்துக்கு போறாங்க அப்படிங்கறதான் வந்து நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். 37வது கேசி மற்றும் வியோமாசுரனின் வதம். கேசி அப்படிங்கிறது குதிரை வேஷத்துல வந்த அசுரன். ஸோ வேகமா கிருஷ்ணரை தாக்க வரும்பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய கையை வந்து கேசியினுடைய வாயில விட்டு அதை மூச்சு திணற விட்டு கிருஷ்ணர் அந்த அசுரனை கொல்றதுக்கு முயற்சி செய்து அந்த காலை பிடித்து தூக்கி போட்டு அந்த அசுரனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். நாரதர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நிலை செய்ய அதை பார்ப்போம், அடுத்த அத்தியாயத்துல வரும். வியோமாசுரன் வியோமா அப்படின்னா அதாவது காற்றில் பறக்கக்கூடிய இந்த அசுரன். ஸோ அவனும் வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து போலீஸ் திருடன் தன்னுடைய பக்தர்கள் கூட விளையாடும் பொழுது திருடனாவே வரார். திருடனா வர்றது நேர்மையா இருந்த திருடனா வந்து கிருஷ்ணரை கைப்பற்றிட்டு
கிருஷ்ணரை கொண்டுடணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது கிருஷ்ணர் கண்டுபிடிச்சு அந்த அசுரனுக்குமே வந்து மோட்சத்தை கொடுத்துடுறார். ஸோ அக்ரூரர் வந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு போறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வரார். எத்தனையோ அசுரர்கள் கிருஷ்ணரை அழிக்கணும், கிருஷ்ணரையே பக்தர்கள் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. ஆனா யாருமே கிருஷ்ணரை பிரிச்சது கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய ஒரு பெரிய பக்தன் இப்ப அதை செய்ய போறார். ஸோ ஆனா கோபியர்களுக்கு அவ்வளவு ஒரு வருத்தம். இது ரொம்ப வருத்த வைஷ்ணவர்களுக்கு, விருந்தாவன வாசிகளுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிற ஒரு அத்தியாயம் இது. அதனால பெருசா அதை வந்து நம்ம வைஷ்ணவர்கள் விரும்பி கேட்க மாட்டாங்க. ஆனாலும் உள்ளர்த்தம் ஆச்சாரியர்கள் தெளிவா விளக்குறாங்க. பிரிவு எந்த அளவுக்கு அதிகரிக்கப்படுதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஆழமா வந்து ரத யாத்திரையுடைய மற்ற லீலைகள், ஜெகநாதருடைய ஜெகநாதருடைய ரூபம், ஜெகநாதருடைய லீலைகள்லாம் வந்து அந்த அத்தியாயத்தில் நம்ம அற்புதமா பேசியிருந்தோம். ரத யாத்திரை நிகழ்ச்சிகள் அப்ப இருந்ததுனால ஜெகநாதரை பற்றி நம்ம பேசி அந்த பிரிவாற்றாமை பற்றியான விஷயங்களை பேசினோம். 38வது அக்ரூரர் விருந்தாவனத்தை நோக்கி வருதல். ஸோ விருந்தாவனத்தை நோக்கி வந்தார். ஸோ அக்ரூரர் இறுதியா விருந்தாவனத்துக்கு வந்து கிருஷ்ணருடைய தரிசனத்தை எடுத்துட்டு கிருஷ்ணரை கூட்டிட்டு போறதுக்காக தயாராறார். ஸோ அந்த அத்தியாயத்துல வந்து சில பிரபுபாத ஒரு பொருளை என்ன சொல்றார், கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு போமாட்டார், போகிறது கிடையாது. அதுக்கான அர்த்தமும் இருக்கு. அப்படி போனாலும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக போவார், அந்த காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப வருவார் அப்படின்றத சொல்லும் பொழுது என்ன சொல்றார், அதே மாதிரிதான் கிருஷ்ணருடைய பக்தர்களும் விருந்தாவனத்தை விட்டு என்னைக்கும் போக மாட்டாங்க. அப்படி போனா கிருஷ்ணருடைய வேலைக்காக தான் போவாங்க, முடிச்சுட்டு திரும்ப வந்துருவாங்க. யாரை பத்தி சொல்றார், அவரை பத்தி தான் சொல்றார். இது ரெண்டு விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து கோலோகத்துல இருந்து பிரபுபாதர் வந்தார், எதுக்காக வந்தார், கிருஷ்ணருடைய வேலைக்காக வந்தார், முடிச்சுட்டு திரும்ப கோலோகத்துக்கு போறதுன்னு சொல்லலாம். இல்ல இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதும் பொழுது 1975 அப்போ ஸோ அப்போ விருந்தாவனத்தை விட்டு அமெரிக்காவுக்கு போனார் பிரபுபாதர். எதுக்கு, கிருஷ்ணருடைய வேலைக்காக. போகும்பொழுது திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிறது பிரபுபாதருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தையுமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான லீலை. சில பிரபுபாதர் வைகுண்ட தூதர் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல பார்த்தோம். பிரபுபாதர் விருந்தாவனத்தை விட்டு போனார் எதுக்காக, நம்மளுக்கு கிருஷ்ணரை கொடுக்கறதுக்காக. கிருஷ்ணர் மட்டும் விருந்தாவனத்தை, அவர் எங்க போனாலும் அதுதான் விருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம். ஸோ சில பிரபுபாதர் வைகுண்ட தூதர், இஸ்கான் அப்படிங்கிறது வைகுண்ட தூதரகம். ஸோ ரொம்ப ஆழமா இந்த கருத்துக்களை நம்ம பேசணும். எந்த அளவுக்கு சில பிரபுபாதர் கருணையோடு நம்மளுக்கு வைகுண்டத்தையே கொடுத்தார். வைகுண்டத்து அந்த தூதரகம் போகும்பொழுது, அமெரிக்க தூதரகம் போனோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற மாதிரியே செயல்பாட்டுகள் அங்க இருக்குமா, மொழி, அலங்காரம், அங்க இருக்கிற சுற்று சூழ்நிலைகள் எல்லாமே. ஸோ வைகுண்டத்துல எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேச்சும் பாடல், ஒவ்வொரு அடியும் நடனம். சுஷில பிரபுபாதர் நம்மளுக்கு அதை கொடுத்தார். ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும். சுஷில பிரபுபாதர் 125வது அவதார நாள். ஸோ அவருடைய சேவையிலே என்றும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்யணும். 39வது அக்ரூரருக்கு விஷ்ணு லோகத்தை காணல். ஸோ அக்ரூரர் திரும்ப கிருஷ்ண பலராமரை கூட்டிட்டு போறது மறுபடியும் ரொம்ப பாவகிரகி ஜனார்தனா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம். அக்ரூரர் யோசிக்கிறார், நான் ஒரு கொடுமையான ஒரு காரனுக்கு கொடுமையான ஒரு செயல்பாட்டு பூர்த்தி செய்யணும்ன்றதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் என்னுடைய மனசு. ஸோ பாவகிரகி ஜனார்தனா கிருஷ்ணர். ஸோ அந்த அத்தியாயத்துல வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். சிலர் வந்து மனசுல பக்தி செஞ்சா போதுங்க அப்படின்னு சொல்ற ஒரு போலித்தனமும் இருக்கு. அதே சமயம் தூய பக்தியில் எந்த ஒரு பௌதிக தடையும் இல்லை. தூய பக்தி செய்யணும் அப்படின்னா எனக்கு பணம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, சமஸ்கிருதம் தெரியல, நான் ஆனா பிறக்கல, பிரம்மச்சாரியே இல்லை, எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஆனா ஒரே ஒரு தடை, அது என்ன தடை, அந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்திருந்தோம். மனசு அப்படிங்கிறது, அந்த பாவகிரகியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கறது அந்த அத்தியாயத்துல பேசணும். 40வது அக்ரூரரின் பிரார்த்தனைகள். அக்ரூரர் விஷ்ணுலோகத்தை பார்த்த உடனே பகவானுக்கு அற்புதமான பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறார். அந்த மனதில் பக்தி செய்தல் மெய்யும் பொய்யும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் சுதாமா கிட்ட அந்த அவல் கேட்டார் அப்படிங்கிற அந்த லீலையை எப்படி கொச்சப்படுத்தி கிருஷ்ணருக்கு அவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறியாமையில இருக்காங்க. கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத அந்த அத்தியாயத்துல பேசணும். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் அவல் கொடுத்து ஏமாத்தி அவங்க பல விதமான விஷயங்களை சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த அத்தியாயத்துல பார்த்தோம். பழசெல்லாம் கிருஷ்ணருக்கு, புதுசெல்லாம் நம்மளுக்கு. அதுதான் அடிப்படை விஷயம். கிருஷ்ணர் அனுபவிப்பாளர் கிடையாது, நான் அனுபவிப்பாளர். கிருஷ்ணர் எதை விரும்புகிறார், நாம் அவருக்கு எதை நிவேதனம் செய்யணும், நாம் பக்தனாக ஆகணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எளிமையாக நம்ம
தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமா அங்க இருக்க முடியும். அத்தியாயம் 41. கிருஷ்ணர் மதுராவில் பிரவேசிக்கிறார். ஸோ பிரவேசிச்சு ஸோ அதுல வந்து அந்த அத்தியாயத்துல முதல்ல யாரை பார்க்கிறார்? அந்த தோபிகாரனை பார்க்கிறார். தோபிகாரனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அப்புறம் மற்ற பக்தர்களுடைய அர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் குப்ஜாவை பார்க்கிறார். குப்ஜாவுக்கு மோட்சத்துக்கான வழியை வந்து காட்டுறார். குப்ஜாவை அந்த கூனிக்கு மோட்சத்தை எப்படி கொடுத்தார்? அப்படி மோட்சம் அப்படின்னா கூனிக்கு தன்னுடைய உறவை எப்படி கொடுத்தினார், அந்த கூனியை அழகுபடுத்தி கிருஷ்ணர் தன்னுடைய அற்புதமான லீலையை வந்து அதெல்லாம் இப்போதான் சமீபத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அத்தியாயத்துல வந்து நம்ம அந்த ஏன் வந்து கிருஷ்ணர் அந்த தோபிகாரனுக்கு அவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தார், அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விகளுக்கும், ஸோ கர்மா அப்படிங்கிற விஷயத்தை ஆழமா பேசி ஏன் வந்து மக்கள் இப்பேற்பட்ட அறியாமை, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அது உண்மையிலே நல்லதா இல்லையா, மற்ற கர்ம ரீதியான விஷயங்கள் அனைத்தையுமே வந்து அந்த அத்தியாயத்துல நம்ம பேசினோம். 42வது யாக மேடையில் வில்லை முறித்தல். உடனே நேரா கம்சன் கிருஷ்ண பலராமர் அந்த யாகத்துல வச்சு அந்த வில்லை வந்து உடைச்சு கம்சனுடைய அழிவை வந்து கம்சனுக்கு நினைவூட்டினார். நினைவூட்டிட்டு அந்த அத்தியாயத்துல எப்படி காமத்தை அன்பாக மாற்றுவது, அந்த குப்ஜாவுடைய கதையை இன்னும் ஆழமாக பார்த்து அந்த காமத்தை எப்படி அன்பாக மாற்றுவது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசினோம். அது முடிச்ச உடனே அடுத்த அத்தியாயம் குவலையா பீடா அப்படிங்கிற யானையை கொன்றது. போன வாரம் இதையும் பார்த்தோம். குவலையா பீடா யானையை கொன்னுட்டு இந்த சானுரா முஷ்டிகாவோட சண்டை ஆரம்பிக்க பொழுது கம்சன் இன்னைக்கு வதம் செய்யப்படணும். ஆனா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வாரம் கம்சனுடைய வதத்தை பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி. பலராமருடைய கருணையால் பாலுறவு ஆசைகளை இருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிற அத்தியாயத்தை போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி. சாரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல், அதனாலதான் மன்னிச்சிருங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி விழா சில பிரபுபாதருடைய 125வது அவதார நாள். ஸோ ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும். சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் தயவு செய்து படிங்க. சில பிரபுபாதருடைய வழிகாட்டுதலை தீவிரமாக எடுத்துக்கோங்க. கிருஷ்ண பக்தியை உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, அன்மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லதா மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது டெய்லி நடக்குதா, வாரம் வாரமா? அந்த இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணலீலை அப்படிங்கிற நிகழ்ச்சி எவ்ரி ஃப்ரைடே. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வாரத்துல 5 நாளும் ஒவ்வொரு தலைப்புல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? இது இப்போ 40 எபிசோட்ஸ் போயிடுச்சா? இது 1 இயர் முடிஞ்சிருக்கு. எல்லாமே நம்ம கிருஷ்ணலீலா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல்ல இந்த 40 எபிசோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எப்படி போனோம்? யூடியூப்ல இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல், அதுல போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் சேலம் கிருஷ்ணலீலா. எஸ் எஸ். ஓகே பிரபு, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு. ஓகே ஓகே. அந்த தலைப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்களா, மற்ற தலைப்புன்ட்டு, அதெல்லாம் விவாதிச்சிருக்கீங்களா? எஸ், ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே நம்ம வந்து அதை பேசியிருக்கோம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கு. சுருக்கமா கிருஷ்ணரோட லீலைகளை கேட்டோம். ரொம்ப பாக்கியமா கருதுகிறோம். அப்புறம் ஹரே கிருஷ்ணா, அழகா பிக்சர்ஸோட அழகா ஒவ்வொரு லீலையும் காமிச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? நன்றி. ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம இன்னும் தீவிரமா ஜபம் பண்ணுங்க. பிரபுபாதர் புக்ஸை இன்னும் தீவிரமா படிங்க. யாரெல்லாம் கம்மியா செய்யறீங்களோ இன்னும் அதிகரிக்கணும். அதிகமா செய்யறவங்க தொடர்ந்து செய்யணும். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் ஜென்மாஷ்டமி in a very grand way. இந்த ஜென்மாஷ்டமியை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும். அஃப்கோர்ஸ் எல்லாரும் வீட்டில் கொண்டாடுங்க. எல்லா சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் தொடர்ந்து 1 மணி நேரமாச்சு தினசரி படிங்க. சில பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் இஸ்கான் சேலத்துல தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து நீங்க, ஆங்கிலம் தெரியாத பக்தர்கள் அதை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு அதையும் நீங்க கேட்டு பக்தியில முன்னேறுமாறு வேண்டுறோம். ஸோ வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சாட்ல தெரிவிக்கலாம். எல்லாருடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யணும். எஸ், ஆன்மீக நலனுக்காக எப்பவுமே பக்தர்கள் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்துட்டு தான் இருக்காங்க. வேற ஏதாவது கேள்விகள்?
ஒவ்வொரு உலகிலும் ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் தசாவதாரம் இடம்பெறும். எஸ், கண்டிப்பாக அனைத்து அவதாரங்களும் வரும். பிரம்மாவுடைய ஒரு நாள், அதுல 1000 யுக சுழற்சிகள், அதுல ஒரே ஒரு யுக சுழற்சியில தான் கிருஷ்ணர் வருவார். அது இந்த யுக சுழற்சி. ஸோ நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும். அந்த கிருஷ்ணர் எப்போ வருவாரோ அப்போதான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பார். ஸோ ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும். ரொம்ப அற்புதமான நேரத்துல பிறந்திருக்கோம். மீன்ஸ் இத்தனை ஜென்மமா பல கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். இதுதான் வாய்ப்பு. கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு நழுவ விடாதீங்க. வீரமுத்து பிரபு அன்மியூட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, போன வாரம் பிரகலாத மகாராஜா வந்து ஒரு ஸ்லோகம் சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டி அதுக்கு சொன்னீங்க பிரபு. அது வந்து எந்த ஸ்லோகம், எந்த இதுல இருக்குன்னு சொல்லி அதை பிரகலாதருடைய பிரார்த்தனைகள், என் மைத்துனாதி கிரகம் இதுச்சம், அவருடைய நம்பர் எக்ஸாக்டா தெரியல, பட் அவருடைய பிரார்த்தனைகள் பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கும். எத்தனாவது அத்தியாயம்னு தெரியுமா ப்ரோ? அத்தியாயம் இல்ல, பிரகலாதன் ஸ்துதி அப்படிங்கிறது பிரபலமானதுதான். பாகவதம் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா கிடைச்சிரும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஸோ கோவிட் காரணமாக நம்ம நிகழ்ச்சிகள் ஏற்பாடு எதுவும் செய்யல கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஸோ வீட்லேயே எல்லாரும் கொண்டாடலாம். யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில். லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும், ஸோ நீங்க பங்கு பெறலாம். வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्री कृष्ण भगवान की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण.